எல்லாருமே சொன்ன முதல் விஷயம் சாலா இஸ் நாட் சாலா. அந்த யுனைடெட் கேம்ல we are 2-1 டவுன். ஐ திங்க் மெக்வயர் அப்பதான் கோல் போட்டிருக்கான் அண்ட் we took off சாலா ஆஃப்டர் தட். 85th மினிட்லயே வேணுமா? ஐ திங்க் தட் இஸ் அ டெல்லிங் சைனுங்க. இது வந்து இட் வாஸ் அ பிக் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அதாவது இந்த ப்ரீவியூல கூட சொல்லியிருந்தோம், ஜெர்மனிக்கு போற ஜெர்மன் டீம்ஸ் பத்திலாம் தெரியும், எப்படி ஆடுவாங்க, யூ நோ தட் ஸ்டைல் ஆஃப் பிளே, அன்ஃபெமிலியர் அரீனாலாம் கிடையாது அது, யூ ஹவ் பிளேட் தேர் பிஃபோர். ஸோ அதனால அவனுக்கும் ஐ மீன் எகிட்டிகே வில் கம் டு ஹிம். பட் ஆனால் வேர்ட்ஸுக்கு வந்து திஸ் வாஸ் அ பிரேக் அவுட் கேம். ஏன்னா இதெல்லாம் அஃபென்சிவ் ஆயிருச்சு. லாங் பால்னா அஃபென்சிவ், லோ பிளாக்னா அஃபென்சிவ், ஸ்டேயிங் பேக் அப்படின்னா ஒரு அஃபென்சிவ், செட் பீஸ்னா ஒரு அஃபென்சிவ். ஏன்டா இதெல்லாம் என்ன அஃபென்சிவ் வேர்ட்? இல்லை, இது ஐ திங்க் ரொம்ப கிளாசி பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் மோர் விசிபிள். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நாங்கள் ஹாஃப் டைம்லேயே சொன்னோம் கர்டிஸ் வாஸ் அவர் பெஸ்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இன்ஃபோர்ட் இருக்கிறேன் நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து டீம்ல டியூக்கல் எடுக்கும்போது என்னத்துக்குடா இவனை போய் எடுக்கிறானுங்க, 35 வயசு ஆயிடுச்சு, அயாக்ஸ் எல்லாம் போய் ஆடி இருக்கா, சவுதி எல்லாம் போய் ஆடிருக்கேன், என்ன குவாலிட்டி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த சீசன் த வே ஹி ரன்ஸ் அட் பிரென்ஃபோர்ட் மிட்ஃபீல்டு வந்து இட் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஜெனுவினாக லைக் ஹி டிசர்வ்ஸ் தட் பிளேஸ் இங்கிலாந்து டீம்ல. அண்ட் அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்காக தான் டியூக்கலும் வந்து எடுக்கிறான். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இப்போ திரும்ப பேக் டு கிறிஸ்டல் பேலஸ் பாட்காஸ்ட்லேருந்து இப்போ திரும்ப லிவர்பூல் பாட்காஸ்ட் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் சட்டை போட்டு வந்துட்டேன் நான். கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து நவுந்து வரனால கிறிஸ்டல் பேலஸ் சட்டை போட்டு வந்துட்டேன் நான் இன்னைக்கு. ஆமாம், பட் அதான் எல்லாம் இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ரிவ்யூ. ஸோ 5-1 ஜெயிச்ச கேமு, பயங்கரமான கேம் இன் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அது போஸ்ட் கேம் வேறு நிறைய ஏதோ சீன் எல்லாம் நடந்திருக்கு, பட் அதெல்லாம் வந்து நம்ம பேசுவோம். இது என்ன இம்ப்ரெஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பெரிய ப்ரீவியூலாம் தேவை இல்லை, ஆக்சுவலாக வேணும். சப்ஸ்கிரைபர் நிலைமை இந்த லைவ் வாட்ச் எல்லாம் பண்ணதுல பயங்கரமாக ஏறி இருக்கு சப்ஸ்கிரைபர். ஒரு 40-50 பேர் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அது லைவ் வாட்சலாங்க முன்னாடியே வந்துருச்சு. எல்லாருமே வந்து அந்த வீடியோ யுனைடெட் வீடியோல எவ்வளவு நம்ம குமுற அழுதும் அப்படிங்கறத பாக்குறதுக்கே பாதி பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இல்லைங்க, அது நன்றி, அது கரெக்ட் இல்ல. ஆனா லைவ் ஸ்ட்ரீம்லயும் ஏறி இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா லைவ் ஸ்ட்ரீமுக்கு முன்னாடி நான் லிட்டரலா மேட்ச் 8 மணி, நான் சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தேன் 2891 என்னவோ இருந்தது. நீங்க லைவ் ஸ்ட்ரீம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. லைவ் ஸ்ட்ரீம் ரொம்ப நேரம் முன்னாடியே வந்துட்டு நம்ம 2900 மேல எல்லாம் வந்துட்டோம். ஃபைனல் ஸ்ட்ரெச்ல இருக்கோம் மக்களே உங்களோட இதனால. சொன்ன மாதிரி நியூ இயருக்கு முன்னாடி 3000 அடிக்கணும்னு சொன்னோம். இப்போ வி ஆர் வெல் ஆன் ட்ராக். அது இது பண்ண வேண்டாம். அது கூட யாரோ லைவ் ஸ்ட்ரீம்ல கேட்டிருந்தாங்க, புது டார்கெட் கொடுங்க ப்ரோ, ஏன்னா 3000 வந்துரும் போல இருக்குன்னு. அது வர வரைக்கும் நான் எதுவும் சொல்லலை, அது வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆமா கரெக்ட். அது ஃபைனல் ஹோம் ஸ்ட்ரெச் அதான சொல்லுவாங்க, ஹோம் ரன் என்னமோ சொல்லுவாங்கல, அந்த மாதிரி ஹோம் ஸ்ட்ரெச்ல ரன் பேஸ்பால்ங்க, ஹோம் ஸ்ட்ரெச், ஹோம் ஸ்ட்ரெச். ஆமா ஃபைனல் இன்னிங்ஸ் அதுல வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ மறக்காம வந்து கீப் ஷோயிங் யுவர் லவ், கீப் ஷோயிங் யுவர் சப்போர்ட் அண்ட் முக்கியமாக உங்களோட காமெண்ட்ஸ், எவ்ரி காமெண்ட் வி ரீட் இட். ஸோ மறக்காம கீப் புட்டிங் யுவர் காமெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நான் பாராட்டணுங்க. இது வந்து ஐ திங்க் யார் தெரியுமா, இருங்க நான் அவங்க அவர் பேர் எடுக்கிறேன். ஒரு வாட்ச் அலாங்ல வந்து எல்லாம் எடுத்து போட்டவரா கரம்ஜீத்ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். என்னப்பா என் கீபோர்டு இப்போன்னு பார்த்து வேலை பார்க்கல, பட் ஐ திங்க் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் மாதிரி ரொம்ப சின்சியரா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அதெல்லாம் நாங்களே எதிர்பார்க்கல. ஆமா, ஸோ அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது லைவ் வாட்ச் எல்லாங்களா அதுவும். ஆனால் கரெக்டாக ஒரு மோமெண்ட் நான் அவர் டேக் பண்ண மாட்டாரோன்னு நினைச்சேன், அவர் பண்ணிட்டாரு. என்ன தெரியுமா, என்ன செட் பீஸ்ல 2 கோல் போட்ட உடனே ஆர்சனல் கம் அவுட் நீங்க பாத்தீங்களா, அதை கரெக்டா டாக் பண்ணிட்டு அதுக்கு லைன் வேற, ஆர்சனல் ஃபேன்ஸ் இத டெஃபினட்டா பாருங்கன்னு. ரைட், முடிச்சுட்டு போயிட்டார். ஏற்கனவே அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஜென்ம எதிரி நான் தான். எதை சொன்னாலுமே நீ வந்து அடியறி அடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இதையும் போட்டு போயிட்டாரா, அவ்வளவுதான். நான் முடிஞ்ச அடுத்த இதுல எங்கேயும் தலை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த ஒரு கேம் ஆடினால கொஞ்சம் தலை காட்டுற நிலைமைக்கு நம்ம பசங்க வந்து நிப்பாட்டிட்டானுங்க. அது வரைக்கும் சந்தோஷமாப்பா. 5வது கேமும் கலந்துட்டு போயிடுச்சுன்னா 73 வருஷமாமா கடைசி கேம்ல அப்படி தோத்து அந்த ரேஞ்சுக்கு போய் நிப்பாட்டிருப்பாங்க பசங்க. ஆமா, பட் அது ஒன்று. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து கீழே உங்களுக்கு தெரியும் ஐடி, அண்ட் ட்விட்டரில் வந்து @காப்கருத்து _LFC. ஸோ அதுதான் அட்மின் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கேமுக்கு வரும். என்ன லாட் ஆஃப் சேஞ்சஸ் லைனப்பில், என்ன நினச்சிங்க, என்ன வாட் வர் யுவர் தாட்ஸ்? சாலா ஆன் த பெஞ்ச், அதை பற்றி நம்ம அப்புறமும் வருவோம். பட் மெயின் டாக்கிங் பாயிண்ட்டு சாலா ஆன் த பெஞ்ச் தான். அண்ட் என்ன நினச்சிங்க அது?
தெரியலைங்க. ஐ மீன் தட் வாஸ் த கால் இல்ல. ஆஃப்டர் தட் லாஸ்ட் கேம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வாஸ் சார்ட் ஆஃப் க்ரோயிங் டயர்ட் வித் த ஃபேக்ட் தட் என்னடா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது நம்ம தோக்கலாம், ஜெயிக்கலாம், அது தட் செகண்டரி. பட் வென் சம் பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் கெட் இன்வால்வ் இன் த கேம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள அங்கே விளையாட வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் ஃபேக்டர் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேம் முடிச்ச உடனே தோத்துட்டோம், ஓவர் ரியாக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஓகேவா. பட் எல்லாருமே சொன்ன முதல் விஷயம், சாலா இஸ் நாட் சாலா. அது பிரைமரிலி பிகாஸ் அவன் அந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணது. நான் அந்த ரிவ்யூல கூட சொல்லியிருந்தேன், அவனுக்கு வந்ததே ஒரே சான்ஸ் தான்டா, இன்னொருத்தவனுக்கு வந்துச்சுடா 4 சான்ஸ். அது இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்க வந்து கேக் போக மட்டும் நீங்க திட்டுறீங்க, சாலாவையோ வேண்டைக்கோ திட்ட மாட்டேங்கிறீங்கன்னு. போன எபிசோட்ல வேண்டைக்கு தான் திட்டினோம், எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு அவனால ஓட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சாலா வந்து நான் ஏன் திட்டலைங்கிறது நான் வந்து சொல்றேன். அதாவது லாஸ்ட் சீசன் அவனுக்கு செட்டப் பண்ணி கொடுத்தும் அவன் எடுத்தான். அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே எல்லாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மோர் தென் 50% சான்சஸ் அவன் எடுத்துட்டான். கரெக்டா? சிங்கிள் ஹேண்டட்லி அவன் கொண்டுட்டு போயிட்டான் நம்ம லீகுக்கு. இந்த வருஷம் தட் இஸ் நாட் ஹவு வி ஆர் செட்டப். கரெக்டா? நம்ம வந்து சீசன் ஸ்டார்டிங் தான் சொல்லியிருக்கோம், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பால் கொண்டுட்டு போற இதுவே கிடையாது. அவனுக்கு கிடைச்சதே யுனைடெட் கேம்ல அந்த ஒரே சான்ஸ் தான். அதுக்கும் வந்து ஒரு சான்ஸ் அடிக்கல சாலா உட்கார வைங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு புரியலையே. எல்லா கேம்லயும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஒரு பிளேயர் இருப்பான். இப்போ யுனைடெட் ஃபேன்ஸ் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ப்ரூனோ செட் ஆக மாட்டான் ப்ரோ மிட்ஃபீல்ட்ல உட்கார வைக்க முடிஞ்சதா? முடியாது. ஏன்னா அவன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். என்னதான் ஆனாலும் ஆர்சனல் 4 கேம் தொடர்ந்து தோத்தாலுமே கூட நீ வந்து இப்ப பார்த்தா டெக்லன் ரைஸ் உட்கார வைக்க முடியாது. இப்ப சாக்காவே தாண்டி டெக்லன் ரைஸ் அதுக்கு மேல போயிட்டான். நீங்க டெக்லன் ரைஸ் உட்கார வைக்கவே முடியாது, ஒரு சலிபா உட்கார வைக்க முடியாது. அவன் 4 தப்பு பண்ணனா கூட some X factors players will be there, every team it will be there. அந்த மாதிரி பிளேயர் தான் சாலா. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரை வந்துச்சுல்ல, ஓகே நம்ம சாலாவை டிராப் பண்ணணும், நம்ம மெக்காலிஸ்டரை டிராப் பண்ணணும், வேற யார் நம்ம வந்து கேக்போ டிராப் பண்ண சொல்ல, ஏன்னா அவன் போஸ்ட் அடிச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஓகே இவங்க எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல, ஈசாக் கூட டிராப் பண்ணி எக்கிடிகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவுட்கிரைனால வந்த சேஞ்சஸ் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இந்த கேமுக்கு ப்ரீ பிளான்டா நடந்த சேஞ்சஸா? ஓகே நான் வேர்ட்ஸையோ எக்கிடிகேவையோ ஜோன்ஸையோ நான் எப்படி இருந்தாலுமே நான் இந்த கேமுக்கு விளையாட வச்சிருப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சா? ஸோ சாலா பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக வரேன், பட் ஜோன்ஸ் வந்து ப்ரீ பிளான்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த பிளான் வாஸ் ஆல்வேஸ் வந்து ஜோன்ஸ் வில் பிளே இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் கேம். நான் தான் சொல்கிறேன், எனக்கு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போ பிரென்ஃபர்டுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப மெக்காலிஸ்டர் வந்தா. ஸோ அதனால் அது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை, விச் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்சுவலாக. நீ ஜோன்ஸ் ஆடினதுக்கு அவனால் இன்னொரு 90 ஈ கேன் டெஃபினெட்லி பிளே. அப்படி ஒன்றும் நிறையா ஆடல இந்த சீசன், ஸோ ஈ கேன் பிளே அனதர் 90 ஃபார் ஷுர். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோன்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சாட்டர்டே அன்றைக்கும். ஆனால் ஐ திங்க் ஆக்சுவலி மெக்காலிஸ்டர் தான் ஆரம்பிப்பான். சாலாவை பற்றி வரேன். அதாவது எனக்கு எப்போ தெரியுமா, லைக் வென் ஐ ஃபெல்ட் தட் வந்து ஓகே தெர் இஸ் சம்திங், ஏதாச்சும் ஆறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் இது சொல்லலை ப்ரீவியூவில், ஏன்னா ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் லைக்லி. அதுவும் நான் சொல்கிறேன், அதாவது சாலாவை பெஞ்ச் பண்ணிடுவார், ஸ்டார்ட் பண்ண மாட்டார்னு. அந்த யுனைடெட் கேமில் வி ஆர் 2-1 டவுன். ஐ திங்க் மெக்வயர் அப்போ தான் கோல் போட்டிருக்கான் அண்ட் வி டுக் ஆஃப் சாலா ஆஃப்டர் தட் 85th மினிட்லயே வேணும். ஐ திங்க் தட் இஸ் a telling சைனுங்க. நீங்க வந்து நீங்க எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்னு சொல்றீங்க, பிக்கெஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் ரைவல்ரி வைஸ் பார்த்தோம்னா அந்த கேம்ல யூ ஆர் 2-1 டவுன் அட் ஹோம் அண்ட் யூ ஆர் டேக்கிங் சாலா ஆஃப். Was it at 2-1 down or was it at 1-1? I think 2-1 ன்னு நினைக்கிறேன். அது யாராச்சும் whatever, I mean ரெண்டு சினாரியோலயுமே you don't take that player off. அதுதான் சொல்றேன், you are not winning the game. நீ கம்ஃபர்டபுளா இப்ப ஃப்ராங்க்ஃபர்ட்ல 5-1ல இருந்து இதே சிச்சுவேஷன் யுனைடெட்ல விட 5-1 லீட்ல இருந்து சாலா எடுத்தா யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்ல. ஆனா அந்த கேம்ல 1-1 2-1 வாட் எவர் இட் இஸ், அது கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க எப்போ எடுத்தோன்னு எக்ஸாக்டா. பட் ஐ திங்க் 2-1 டவுன்ல இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். வாட் எவர் சிச்சுவேஷன், சாலாவை அந்த மாதிரி கேம்ல எடுத்து லாஸ்டா நீங்க எப்போ பாத்தீங்க? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லீட்ல இருக்கும் போதே ஃபுல் 90 ஆடி ஆலிசன் அசிஸ்ட் போட்டு சாலா ஒரு கோல் போட்டான் யுனைடெடுக்கு அகேன்ஸ்டா, லீட்ல இருக்கும் போதே. ஸோ அப்படின்னா ட்ரெயில் பண்ணும்போதோ ட்ரா பண்ணும்போதோ எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைப்பேன். பட் தட் வாஸ் அ சைன் ஃபார் மீ. ஆனால் நான் என்ன நினைச்சேன், சரி ஒன் ஆஃப் மேபி வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். இருக்கிற அட்டாக்கிங் பிளேயர் எல்லாரையும் உள்ளே போட்டாச்சு, யாராச்சும் எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா டிஃபெண்டர் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா அது வந்து டூ மச், அது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ சைட் ஓகே ஃபைன். அதனால தான் ப்ரீவியூவில் நான் எதுவும் சொல்லலை, சாலா தான் ஸ்டார்ட் பண்ணுவான் தான் நான் ஐ திங்க் அதுதான் நினச்சேன் நானும்.
ஆனா அந்த இப்போ நவ் லுக்கிங் பேக் அந்த யுனைடெட் கேமில் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் அ க்ரூஷியல் பிட். அண்ட் நீங்கள் அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் சொன்னீங்க. இப்போ நீங்கள் மற்ற பிளேயர்ஸ்லாம் சொன்னீங்க, ப்ரூனோ, டெக்லன் ரைஸ், இவங்கெல்லாம் தே ஆர் யங்கர் தென் சாலா எல்லாருமே. ஸோ அதனால தே ஸ்டில் ஹேவ் மெனி மோர் இயர்ஸ். இதே சாலா 5 years பேக் இதே சுச்சுவேஷனில் இருந்திருந்தாலுக்கு யுனைடெட் கேம்லையும் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் யூ ஸ்டார்ட் த ஃப்ராங்க்ஃபர்ட் கேம். இப்போ வந்து இஸ் ஓல்டர். என்ன கேள்வி வருதுன்னா, இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ் வந்து தட் ஹி ஹஸ் ஹேட், இது வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த பெஞ்சிங் வந்து இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் த யுனைடெட் கேம்னு நான் சொல்லலை. ஐ திங்க் இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் தி என்டையர் சீசன் இது வரைக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்லாட் ஹஸ் செட் ஓகே, ஒன்று உனக்கு வயசாயிடுச்சு, இன்னொன்று டீம் இஸ் நாட் பில்ட் டுவர்ட்ஸ் யூ. நீங்கள் சொன்ன மாதிரி உனக்காக சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த டீம் பில்ட் பண்ணல இப்போ இந்த வருஷம். ரெண்டாவது கிடைக்கிற சான்ஸும் யூஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். நான் சொன்னேன் டெசிஷன் மேக்கிங் சரியில்லை, எப்போ கிராஸ் பண்ணுறது எப்போ பாஸ் பண்ணுறது எதுவுமே. இப்போ இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் கேம்லேயே பாருங்களேன், ஒரு 2-on-1 இப்போ ஷார்ட் எடுக்கிறான், இல்லைன்னா ஐ திங்க் கியஸாவோ வேர்ட்ஸோ இருந்தான் அந்த இதில், வேர்ட்ஸ் இருந்தான் அந்த ஓப்பன் போஸ்ட்டில். அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து இட் ஹஸ் பின் ரியலி பேட். ஸோ அதனால இட் இஸ் நாட், ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸுங்க. ஐ திங்க் பிக்கெஸ்ட் ரீசன் வந்து டெசிஷன் மேக்கிங் தான் இருக்கும். அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். இன்னொரு ரீசன் தான் ஐ திங்க் ஸ்லாட் ஒரு விதத்தில் அவருக்கு மேபி மைண்டில் தோணுதோ என்னவோ, சாலாக்கு வயசாகிட்டு இருக்கு, இந்த ட்ராப் ஆஃப் வந்து அந்த கிளிஃபும்பாங்க தெரியுமா, அதை சடனாக ஒரு 34 வயசு 35 வயசு வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் வந்து சடனாக கீழே போயிடுவான் அப்படின்னு. மேபி சாலா இஸ் இட் தட். அண்ட் இட் இஸ் டைம் டு ஸ்டார்ட் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அது இப்போ நீங்க லைவ்ல ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தீங்க, உங்க ஃப்ரெண்டு கேட்டாரு, ஓகே why shouldn't you have sent him, ஃப்ரீயா இருந்தாலும் பரவாயில்ல, why shouldn't you just have sent him and say ஓகேப்பா எங்களுக்கு இந்த சைக்கிள் முடிஞ்சது, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலினாலும் பரவாயில்ல, பட் we are going to go in a different direction கேட்டாருன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, which is a valid question. நான் கொஸ்டின் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா when a player like him has produced a record breaking season, எல்லா இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் இந்த பிரீமியர் லீக் along with the Premier League எல்லாத்தையுமே அவன் வின் பண்ணும்போது I don't think any club for that matter cannot give a contract. ஆமா, it is just unheard of. When you have a record breaking season that ends with the Premier League, it cannot happen, simply it cannot happen. கரெக்ட்டா? இப்போ வந்து போன சீசன் வந்து அந்த நெவிலோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஐ திங்க் நான் முன்னாடியே இதை பத்தி பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த நெவில் இன்டர்வியூல வந்து கடைசியில சொல்லுவான், நான் வந்து ஸ்லாட் கூட பேச போறேன், ஏன்னா இப்ப எல்லாருமே நீ 2 men 3 men வந்து என் கூட வந்து இது பண்ணிடுறாங்க, ஸோ என்னால எதுவும் பண்ண முடியல அந்த லாஸ்ட் ஒரு 5 games. நான் ஸ்லாட்டை பேச போறேன், பேசி வில் கம் டு வாட் கேன் பி டன் பெட்டர் அண்ட் வாட் கேன் பி டன் டு கெட் மீ இன் பெட்டர் கோல் ஸ்கோரிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னான். எனக்கு அது வந்து ஓகே, தட் மீன்ஸ் தட் ஓகே ஸ்லாட் இஸ் ஸ்டில் சீயிங் ஹிம் ஆஸ் ஓகே, இவன் தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஒரு காகு அந்த மிஷின்ல, இவன் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட், இவனை நம்பி தான் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல ஸ்லாட் இருந்தாருன்னு நான் நினைச்சேன். கரெக்டா? பட் நீங்க சொன்ன விஷயம் தான் எனக்கும் தோணுது இப்போ யுனைடெட் கேம்ல. ஸோ வென் யூ வாண்ட் அ வின்னர் ஆர் வென் யூ ஆர் ட்ரைலிங் ஆர் யூ வாண்ட் அ வின்னர், வாட் எவர் நம்ம சிச்சுவேஷன் தெரியல, அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் யுவர் மோஸ்ட் ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர்ஸை உன்னால எடுக்க முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆஸ் அ மேனேஜர் நீ வந்துட்டினால் தட் சேஸ் யூ ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் தி அவுட் சைட் நாய்ஸ். ஆமா, கரெக்டா? பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஃபார் அ மேனேஜர் லைக் ஸ்லாட் who's just come to the Premier League, who's not a big name, who's not managed in Europe, Germany, France, Italy, and has directly come to the Premier League and he's taking the Premier League's best player off in a game like United. கரெக்டா? so many factors நீங்க சொல்ற மாதிரி அது எடுக்கும்போது இப்போ வந்து okay, this game he's taken off, he's not playing. கரெக்டா? and we scored 5 goal. okay, 2 set piece goals எடுத்துட்டா கூட 3 goal score பண்ணியிருக்கோம். ஓகேவா? and he's been asked to come on in the last 20 minutes. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது கடைசியா நடந்தது வந்து அந்த வெஸ்ட் ஹாம் கேம், கிளாப் கொண்டு வந்தது, அந்த சண்டை போட்டது சைட் லைன்ல. ஆனாலும் அந்த கேம் I don't think we were winning. I think we needed Salah to come on and do something. Maybe இருக்கலாம், I'm wrong, but I think I remember சாலாவும் இன்னொருத்தர் யாரோ வருவாங்க, 2 பேரும் சேம் டைம்ல வருவாங்க, அந்த கேம் டிராலியோ என்னமோ தான் முடியும். I don't think we won that game. Maybe I'm wrong. But here in நீ சும்மா போய் 20 minutes ஆடு, நீ எது பண்ணாலும் பரவாயில்ல, நீ பண்ணலினாலும் பரவாயில்லங்கிறதா உள்ளேயே அனுப்புறாரு. ஆமா, Salah is not used to it.
ஆமா இல்ல அதான் இஸ் நாட் யூஸ் டு இட். இது ரெண்டு விஷயம். நீங்க அந்த எந்த கிளப்புமே கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இது இந்த சுச்சுவேஷன் எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து அந்த 2020 2021 சீசன் முடியும் போதே நம்ம என்ன சொன்னோம், அந்த அந்த இது டைட்டில் டிஃபென்ஸ் கேவலமா போகுமே, அந்த சென்டர் பேக்ல இன்ஜர் ஆகி அந்த அந்த சீசன் முடியும் போதே 2021 ஆமா ஸோ அந்த சீசன் முடியும் போதே நம்ம எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும் மிட்ஃபீல்ட் ரீவாம்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே நம்ம சொன்னோம் ஹெண்டர்சனை தூக்கு, ஃபெபினியோ இஸ் கமிங் டு an end, மொயினால்டம், மில்னர் இவங்களெல்லாம் எடுத்து அடுத்த மிட்ஃபீல்டு கொண்டு வா அப்படி. ஆனா அந்த சம்மர் கொண்டு வரல. the next year we went for quadruple. கரெக்ட். and we came close. 4 ட்ரோஃபி வின் பண்றதுக்கு we came very close. பிரீமியர் லீக் லாஸ்ட் டே வரைக்கும் போச்சு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல 2 ட்ரோஃபி 2 கப் ஜெயிச்சிட்டோம். அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த 220 எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மெக்காலிஸ்டர் சோபோஸ்லை விண்டோ வந்து 2022 சம்மர்ல நடந்திருக்க வேண்டியது. அந்த குவாட்ரூபிள் சீசன் இவங்க பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணதுனால மிட்ஃபீல்ட் ரீவாம்ப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆடி அந்த ஒரு வருஷம் கேவலமா ஆடினதுனால தான் மெக்காலிஸ்டர் சோபோஸ்லை எல்லாம் அடுத்த சம்மர்ல வந்தாங்க. சிமிலர் சிச்சுவேஷன் தான் ஐ திங்க் சாலாக்கும் நடந்திருக்கு. இதே சாலா வந்து போன சீசனு 30 கோலுக்கு பதிலா 15 கோலு 9 அசிஸ்ட்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம இப்ப தப்பு பண்ணலையே. இப்ப நம்ம தப்பு பண்ணோம்னே நான் சொல்லல. இது வந்து we are completely right in giving Salah a new contract. அதெல்லாம் நான் இல்ல சாலாவை சொல்ல நானு. நம்ம இருந்தாலும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருக்கோம். we got Isak, we got Ekitike, we got Wirtz. இல்ல அதுதான் the point I'm making is அந்த என்னோட ஃப்ரெண்ட் அவன் சொன்னது you're changing your style of play also. அந்த ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் யுவர் ஸ்டைல் ஆஃப் பிளேவே இப்போ நம்ம க்ளோஸ் கண்ட்ரோல் அந்த வேர்ட்ஸ் மாதிரி டக்கு டக்குன்னு 1-2 போடுறது எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸுமே எக்கிட்டிக்கேவா இருக்கட்டும் ஈசாக்கா இருக்கட்டும் ஆல் பில்ட் ஃபார் தட். சாலா வந்து ஈ கேன் டூ தட் கேம் ஆல்சோ. ஆனால் இஸ் பில்ட் ஃபார் அ டிரான்சிஷன் கேம். மானே சாலா ஃபிர்மினோ அந்த அந்த கேம் தான் சாலாக்கு மெயின் சாய்ஸ். அவனோட கேள்வி என்னன்னா நீ சாலாவை விட்டுருந்தேன்னா யூ வுட் ஹவ் எண்டட் த சீசன் ஆன் அ ஹை. அது இருக்கு. பட் ஸ்டைலிஸ்டிக்லி நீ வேற ஒரு ரைட் விங்கருக்கு போயிருக்கலாமே. கரெக்ட் கொஸ்டினுங்க. ஆனால் திங்க் அபவுட் ஓகே வி ஆர் நாட் அ கிளப் தட் கிவ்ஸ் இன் டு அவுட் சைட் நாய்ஸ். நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா வி டோன்ட் நம்ம கிளப் வந்து இஸ் நாட் ரன் ஆன் ஓ ஃபேன்ஸ் இந்த பிளேயர் கேட்காங்க போய் வாங்கிட்டு வரலாம், ஃபேன்ஸ் சொல்கிறாங்க மேனேஜரை சாக் பண்ணா. தட்ஸ் நாட் அவர் கிளப். மெனி கிளப்ஸ் ஹவ் டன் தட் பட் வி ஆர் நாட் தட் கிளப். ஓகேவா. பட் ஸ்டில் இப்படி ஒரு சீசன் பண்ணி இருக்கிற ஒரு பிளேயரை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்காம போக முடியாது. அதுவே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருந்தானா வேற விஷயம். ஆமா ஆமா லைக் ஓகே நாங்க ட்ரை பண்ணோம்ப்பா, ஹி வாண்டட் டு டூ சம்திங் எல்ஸ், அதனால அவர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சீசன்ல இருந்து முடிச்சுட்டு வர சாலாவை வந்து நம்ம அப்படி ஒரு கான்ட்ராக்டே கொடுக்காம நம்ம கொடுத்து வெளியே போயிருக்க முடியாது. கன்சிடரிங் ட்ரெண்ட் வாஸ் ஆல்சோ லீவிங். இல்ல அதுதான் ஐ திங்க் வி காட் மெஸ்ட் அப்புங்க. ஒரு 6 months ஆஃப் ஆர் கிளப் இல்ல அந்த அந்த கிளப் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து அந்த ஒரு ஏப்ரல் மாசம் இவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர வரைக்கும் ஐ திங்க் அக்டோபர் டு ஏப்ரல் அந்த ஒரு 6 மாசம் வந்து எவ்ரிதிங் வென்ட் ராங். ஏன்னா யாருமே அதெல்லாம் கண்டுக்கல. ஒரு கான்ட்ராக்ட் ரெனியூ பண்றது, அடுத்த கட்ட பிளானிங் பண்றது, மேனேஜர் யாரு, பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் யாரு, சிஇஓ. 6 மாசம் நம்ம கிளப் ஒரு ஹோல்டுல போயிருச்சு. 6 மாசத்தோடைய ரெப்பர்கஷன்ஸ் தான் நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னை கேட்டா ஐ திங்க் ஐ தாட் தட் ரெப்பர்கஷன் ஸ்டாப் வித் ட்ரெண்ட் அண்ட் மேபி இட் வில் ஸ்டாப் வித் ராபர்ட்சன். ஏன்னா ஐ திங்க் ராபர்ட்சன் இஸ் த லாஸ்ட் ஆஃப் தோஸ் பீப்புள் டு நாட் ஹாவ் அ கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் சம்மர் அவனுக்கு இல்ல. அப்படிதான் நான் யோசிச்சேன். ஓகே ட்ரெண்டோட அந்த ரெப்பர்கஷன் முடிஞ்சதுடா, இனிமேல் நம்ம ஒரு நெக்ஸ்ட் 5 yearsக்கு போறோம் அப்படிங்கறத என்னோட நினைப்பா இருந்துச்சு. ஓகேவா. அண்ட் ராபர்ட்சன் ஏன்னா ராபர்ட்சன் அத்லெட்டிகோ போறாங்க கூட பேசிட்டு இருந்தோம்ல ஒரு 2-3 வீக்ஸ்க்கு, அதோட முடிஞ்சிரும்ட்டு. ஸோ இப்போ நம்ம சாலா கொடுத்துருக்கணுமா இல்லைன்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அந்த சீசனுக்கு அப்புறம் வந்து கொடுக்கவே முடியாம இருக்க முடியாது. இப்போ நீங்க கேட்ட அடுத்த கேள்வி ஸ்டைலிஸ்டிக்கா நம்ம மூவ் ஆன் பண்றோம்னு சம்மர்ல முடிவு எடுத்திருப்பாங்க. கரெக்டா. முன்னாடி ஆமா வாட்எவர் கடைசி போன சீசன் முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இட் இஸ் அப் டு ஸ்லாட் டு சே ஸ்டைலிஸ்டிக்கா மூவ் ஆன் பண்றேன்னா உன்னை நான் எங்க யூஸ் பண்ணா எனக்கு பயங்கரமா கிடைக்கும் அப்படிங்கறத நான் முடிவு பண்றேன்டா, உன்னை நான் அந்த அளவுக்கு உள்ள கொண்டு வரேன்டான்னு முடிவு பண்ண வேண்டியது ஸ்லாட். ஏன்னா யூ cannot give 400k to a person to stay on the bench. இல்ல ஐ டோன்ட் திங்க் இப்போ கூட சாலா இந்த கேம்ல வந்து he was benched. ஆனா ஐ டோன்ட் திங்க் இது லாங் டர்ம் சொல்யூஷன் எனக்கு தோணல. ஐ திங்க் சாலா வில் பி பேக் ஸ்டார்டிங் லைனப்ல. ஐ திங்க் நான் சொன்னேன்ல நேத்து இந்த மெக்காலிஸ்டர்ஸ் சாலாக்கெல்லாம் ஐ திங்க் இட் வாஸ் கேம் வேர் ஸ்லாட் வாஸ் லைக் ஓகே வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம்.
நீங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முங்கிறதே இப்போ இல்லை. ஸோ 2 கேம் பிச்சை பார்க்காதீங்க. 90 நிமிஷத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ சாலாவே நேற்று 20 நிமிஷத்துக்கு எதுக்கு ஆடு விட்டுருப்பாருன்னா, நீ போய் ஃப்ரீயா ஆடு, என்ன பண்ணணுமோ பண்ணு, ஃப்ரீயா ஆடு, அவ்வளவுதான். அந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, அவன் வந்து 5 கோல் இருக்கும் ஓகேவா, அவங்க வேர்ட்ஸுக்கு பாஸ் பண்ணலினாலும் ஒன்னும் கெட்டு போறது கிடையாது. மேட்ச் அதை டிபெண்ட் பண்ணி இல்ல. சாலா அங்க போகும்போது ஐயோ எனக்கு கோலே இல்லையே, நான் கோல் போட ட்ரை பண்றேன்னா பண்ணா, அவன் எப்பவுமே அதை பண்ற விஷயம் தான் அது. ஒன்னும் நம்ம வந்து he scores 9 out of 10 times. அந்த 10வது வாட்டி தான் நேத்து அவன் மிஸ் பண்ணுது. 9 டைம்ஸ் அவன் போடும்போது நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா, ஏன்டா கிராஸ் பண்ண தெரியாதா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? இல்ல. அதேதான் யுனைடெட் கேம்லயும் நடந்துச்சு, அதேதான் இந்த கேம்ல நடந்துச்சு. I think people took it to an extent wherein நீ அவ்வளவு செல்ஃபிஷ் ஆயிட்டியா, உனைய தாண்டி டீம் போயிருச்சுன்னு தெரிஞ்சு நீ அவ்வளவு செல்ஃபிஷ் ஆயிட்டியா, உன்னால அங்க வந்து வேர்ட்ஸ் ஃப்ரீ போஸ்ட்ல இருக்கானே உன்னால பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கறது ஐ திங்க் தே டுக் இட் டு a level that went that far. ஆனா எனக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா, லைவ்ல எனக்கும் தான் கடுப்பா இருந்துச்சு. ஏன்டா அங்க கொடுத்துருக்கலாமேடா, அவன் தான் ஃப்ரீயா நின்னான்டா, உனக்கு ஏன்டா கோல் அவ்வளவு அவசியம் எனக்கும் தான் தோணுச்சு ஓகேவா. நான் வீடியோல சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு வீடியோ முடிச்சோடனே எனக்கு தெரியும், ஆடா போடாத மேட்ச் எல்லாம் வளர்னேன். எனக்கு திருப்பி பார்த்தா வந்து எனக்கு சாலாதான் எனக்கே லைன் அப்ல வேணும் எனக்கு தெரியும். பீப்புள் நான் லைவ்ல சொன்னதை பீப்புள் ட்விட்டர்ல சொல்லிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களே யோசிச்சு பார்த்தா எதுக்குடா அதை சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தோணும். கரெக்டா? எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஒரு வருத்தம் இல்லை, எனக்கு என்னன்னா இட் ஹாஸ் பின் மேட் மச் பிகர் than it actually is. எப்படி தெரியுமாங்க இது, அதை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க கூட 10 பேர் தான். அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி உன செல்ஃபிஷா இருக்கியா நீ பாஸ் பண்ண மாட்டியான்னு சொன்னது 10 பேர் தான். சாலாக்கு சப்போர்ட் பண்ண போறது 100 பேரு. அந்த 100 பேர் தான் வந்து 10 பேர் சொன்னது என்னமோ 10,000 பேர் சொன்ன மாதிரி அவனுங்க ஏத்தி விட்டானுங்க. That's how I felt. ஆமா, இன்னொரு ரீசன் போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்ல இன்னொரு ரீசனிங் அது பெருசா ஆயிடுச்சுங்கிறது இப்போ லுக்கிங் பேக் அது பெருசா இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ அப்புறம் பேசலான் இருந்தேன். பட் போஸ்ட் கேம்ல சாலா வந்து ட்விட்டர்ல இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்தெல்லாம் லிவர்பூல் ரிலேட்டட் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். நீங்க இப்போ ட்விட்டர் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஹெட்டர் எதுவும் கிடையாது, குழந்தைங்களோட போட்டோ அந்த மாதிரி ஃபேமிலி போட்டோஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு சில லிவர்பூல் ரிலேட்டட் போஸ்ட் இருக்கு, பட் நாட் அந்த ஒரு ப்ராப்பர் லிவர்பூல் பயோலாம் இல்லை அதுல. அதுவே வந்து அது பிளஸ் அந்த நீங்க லைவ் வாட்ச்ல அவங்களோட கூட அதுல கூட சொன்னீங்க இந்த மாதிரி மூஞ்சிய பாருங்க எப்படி இருக்கு சப்பு பண்ணும்போது, அது அந்த கடுப்பு அந்த அதுக்கப்புறம் இந்த அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ்ல பாஸ் பண்ணது பெரிய விஷயமா தோணுது எல்லாருக்கும். சோ அவன் பர்பஸா பண்ணியிருக்கான், அவனுக்கு தெரியாம இருக்குமா வேர்ட்ஸ் இல்ல வேர்ட்ஸ் அங்க இருக்கான், அதனால பர்பஸா பண்ணியிருக்கான். நான் தான்டா கோல் போடுவேன், நான் தான் லிவர்பூலுக்கு பெருசுன்னு கோல் போடுவேன் அப்படின்னு பண்ணியிருக்கான். அப்படி சோ அதனாலயே பெருசா இருக்கு. அதாவது he is the senior most along with Van Dijk. Although he is not the vice captain, he is still the senior most along with Van Dijk. ஓகேவா? ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போன உடனே எல்லாருமே போய் அவனை கட்டி பிடிச்சி தலைவரே அப்படின்னு உட்காந்துருப்பானுங்க. இதுதான் நடந்திருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஓகேவா? பட் வாட் ஐ டோன்ட் லைக் அபவுட் திஸ் இஸ், சாலா நீ 10 கேம் என்ன 30 கேம் கூட கேவலமா அடிக்க எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஒரு 10 பேர் போட்ட சல்லித்தனமான ட்வீட்டுக்குள்ள நீ தலைவர் ரியாக்ட் பண்றங்கிறது எனக்கு வருத்தமே. ஆனா அது சோஷியல் மீடியா, அது சொல்ல முடியாதுங்க. சில சமயம் ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் போஸ்டிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டார்வினும் இதே மாதிரி தான் ஏதோ பண்ணா, மேட்சுக்கு மேட்ச் மிஸ் பண்ணுவான், அதுதான் இல்ல அதுதான் நான் சொல்றேன். டார்வின் வந்து இஸ் 25 26 அவன் ரியாக்ட் பண்ணானா எனக்கு இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். he is trying to build a career. அவன் வந்து இதுக்கு அவனுக்கு பிடிக்கல இந்த மாதிரி பண்றது. Salah has achieved everything a footballer has to achieve barring the World Cup. அத தவிர வந்து he is won literally everything. African Cup of Nations ஜெயிக்கலையோ, I think ஃபைனல் போய் தோத்தாங்கல்ல, ஃபைனல் போய் மானேட்ட தான தோத்தாங்க, மானே கூட தோத்தாங்க. கரெக்ட். அத தவிர you achieved everything in club football. நீ இப்படி சல்லித்தனமா ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. you are a goat already. இல்ல அது கரெக்ட் சொல்றேன். நாளைக்கு நீ யாப்பா 10 பேர் உனைய நீ பீக்ல இருக்கும் போதே 10 பேர் பேசத்தான் செய்வானுங்க. உனைய பிடிக்காத 10 பேர் பேசத்தான் செய்ய போறானுங்க. நீ எதுக்குப்பா இதுக்கெல்லாம் போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறங்கிறதா ஏன் வருத்தமே. ஏன்னா நீ ரியாக்ட் பண்ணதுனாலதான் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, சொந்த ஃபேன்ஸுக்குமே சாலாக்குமே சண்டை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு கொண்டு போயிட்டானுங்க. எல்லா ஃபேன் பேஸ்லயும் 10 பேர் மோசமா போடத்தான் போறானுங்க. ஓகேவா? ஏன் அவ்வளோ ஏன் போறீங்க? ஓகேவா? நம்ம பாட்காஸ்டே நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனை மோசமான கமெண்ட் வந்துச்சு ஸ்டார்டிங்ல எல்லாம்.
ஆமா ஆமா. உங்களுக்கு என்னடா தெரியும், ஏன்டா இப்படி இது பண்றீங்க, உங்களை எல்லாம் உட்காந்து அங்க கேட்கணுமா, எத்தனை கமெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப கூட நம்ம ட்ரை பண்ணோம். இல்லைங்க, we are just amateurs, we are trying to do this. ஆமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுங்க, நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஆமா மாதிரி தான் சொன்னோம். ஓகேவா? எவ்ரி ஒன் வில் ஃபேஸ் திஸ். சாலா மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அவனை வந்து ஒரு ஒரு 100 பேருக்கு அவனை கண்டிப்பா பிடிக்காம தான் இருக்கும். அவன் ஆமா ஒரு கேம்ல 5 கோலே போட்டா கூட 6வது கோல் போட்டிருக்கலாம், இருந்தாலும் அவன் யோசிச்சிருந்தானா அப்படின்னு சொல்லுவானுங்க 4 பேரு. இப்ப ஆமா. எனக்கு வந்து தலைவா, நீ எல்லாம் இவங்களை இதெல்லாம் மதிக்கவே தேவையில்லை. யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த். எல்லா சீசனும் தான் அவனை டவுட் பண்ணுவாங்க கரெக்டா ஸ்டார்டிங்ல. கரெக்ட் போச்சு, he is done, he is finished, he is finished. he'll come back, he'll finish with 25 goals. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இதுல ஒண்ணுமே புதுசு கிடையாது. எனக்கு என்னன்னா, சீசன் ஸ்டார்டிங்ல போன்மத் கூட வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அழுதுட்டு இருந்தான்ல, அந்த ஜோட்டா ஒரு இதை பண்ணனால, ஆமா. as that really affected him in such a big way அப்படிங்கிற எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ, அவனுக்கு இல்லங்க, ரொம்ப அஃபெக்ட் ஸ்குவாட்ல ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கு எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியல. சம் பீப்புள் would have been affected bigger. அதுவும் those who have been எக்ஸாக்ட்லி. teammates with him for longer periods of time. அதுவும் சாலா ஜோட்டாலாம் they are close. So அதனால வந்து அண்ட் ஃபேமிலி வேறங்க. ஜோட்டாக்கும் ஆமா குழந்தைங்க இருக்கு, சாலாக்கும் ஆமா. குழந்தைங்க இருக்கு, அவங்க எல்லாம் So பாண்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். அது how much of an impact that has on the players இப்போ வரைக்கும்ங்கிறது வந்து it is something that cannot be measured. அது வந்து நீங்க ஸ்டாட்ஸ்லயோ இதுலயோ பார்க்க முடியாது. ஸோ அது இல்ல, என்னன்னா எவ்வளவு ஸ்லாட்டை வந்து கேட்டாங்க ப்ரீ மேட்ச்ல, ஒய் டிட் யூ டிராப் சாலா ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ரிப்ளை கொடுத்தாரு. எனக்கு வந்து இட் வாஸ் a ரியலி டஃப் டிசிஷன் டு டிராப் him. ஆனா நான் அதை ஏன் பண்ணேன்னா, எனக்கு கிராவன்பர்ச் இல்ல. எனக்கு கிராவன்பர்ச் இல்லாதனால நான் வந்துட்டு எனக்கு பின்னாடி செக்யூரிட்டி தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து சாலா இந்த கேம்ல டிராப் பண்ண வேண்டியதா போச்சு. பட் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் திஸ் ஃபார்ம் ஆர் வாட் எவர். எனக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவ் இது தேவைப்பட்டுச்சு. நான் சாலாவை வந்து இதுவாக தான் பார்க்குறேன். அதனால எனக்கு பின்னாடி ஒரு ஆள் தேவைப்பட்டனால தான் சாலாவுக்கு இந்த கேம் ரெஸ்ட் கொடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அது வந்து தட்ஸ் அ குட் லீடிங் பாயிண்ட். ஏன்னா நாங்கள் இது வாட்ச்லாங்கில் நான் சொல்லியிருந்தேன், அவுட் ஆஃப் பொசிஷனில் வந்து 4-4-2 ஆடுறோம். அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து வேர்ட்ஸ் வரான் கவர் பண்ணுறதுக்கு. அந்த 4-4 அந்த மிட்ஃபீல்ட் 4ல ரைட் ஹேண்ட் சைடு நிறைய சமயம் வேர்ட்ஸ் வந்துட்டு இருந்தான். ஸோ யூ ஹேட் வேர்ட்ஸ், கர்டிஸ், சொபோஷ்லை அண்ட் லெஃப்ட்டில் வந்து இவன் கேக்போ ட்ராப் இன் பண்ணிட்டு சில சமயம் மேலேயும் போவான். ஸோ இல்லை, பட் வேர்ட்ஸ் இட் லீட்ஸ் டு வேர்ட்ஸ். அதுதான் சொல்ல வந்தேன். வேர்ட்ஸுக்கு வந்து நேற்று வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் பர்ஃபார்மன்ஸ். அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு அப்புறம் இப்போ தான் அசிஸ்ட் கிடச்சிருக்கு அவனுக்கு. இந்த கம்யூனிட்டி ஷீல்டு கிறிஸ்டல் பேலஸ் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அசிஸ்ட் கிடச்சிருக்கு. இது வந்து இட் வாஸ் அ பிக் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அதாவது இந்த ப்ரீவியூவில் கூட சொல்லியிருந்தோம், ஜெர்மனிக்கு போகிற ஜெர்மன் டீம்ஸ் பற்றிலாம் தெரியும், எப்படி ஆடுவாங்க, யூ நோ தர் ஸ்டைல் ஆஃப் பிளே, அன்ஃபெமிலியர் அரீனாலாம் கிடையாது, அது யூ ஹவ் பிளேட் தேர் பிஃபோர். ஸோ அதனால் அவனுக்கும் ஐ மீன் எக்கிட்டிகே வில் கம் டு ஹிம். பட் ஆனால் வேர்ட்ஸுக்கு வந்து திஸ் வாஸ் அ பிரேக் அவுட் கேம். பிளேட் ரியலி வெல், டிஃபென்சிவாகவும் சரி, அட்டாக்கிங் வைஸும் சரி. ஐ தாட் ஹி பிளேட் ரியலி வெல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வந்து போறோம்னு வைங்க, ஒரு மாசம் திரும்பி வீட்டுக்கு போக முடியாதுன்னு வைங்க, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எப்படா நம்ம அந்த வீட்டுக்கு போறோம், எப்படா போய் ஒரு நல்ல நம்ம அம்மா கையால ஒரு பிரியாணி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். கரெக்டா? தலைவன் வெயிட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி நான் அப்ப அந்த அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு 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 வருஷத்துக்கு தேவைப்படாது, மறுபடியும் நம்மளுக்கு அந்த கிரேவிங் வராது. தலைவன் பார்த்திருக்கான், 3 மாசம் நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், ஒரு தடவை போய் ஒரு பிரியாணி அடிச்சோம்னா திரும்பி நம்ம நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்ம செட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வெயிட் பண்ணி ஜெர்மனிக்கு போறான், கான்பிடன்ஸை கெயின் பண்றான், வந்தாச்சு. அதாவதுங்க, இட்ஸ் ஜஸ்ட் அந்த போஸ்ட் மேட்ச் முடிச்சு சொல்றான், I am really happy that I know I did much better in this game than all the other games that I played. எனக்கு and finally to get the goal contribution for Liverpool அப்படின்னு அதாவது எம்பசைஸ் பண்ணி சொல்றான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, how much that has affected him. ஒரு கோல் கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கலையே, என்னதான் நல்லா விளையாண்டாலும் நம்ம ஒரு கோலோ ஒரு அசிஸ்டோ நம்ம போடலையேங்கிறது அவ்வளோ அஃபெக்ட் பண்ணிருச்சு அவனை. இல்லை டெஃபினட்டாங்க, அந்த ப்ரைஸ் டேக் ஃபார் தட் ஏஜ், அவன் 21 வயசு 22 வயசு அவனுக்கு. அந்த ஏஜுக்கு அந்த ப்ரைஸ் டேக்குக்கு எல்லாரும் வேற வந்து நீ தாண்டா. இப்போ ரயன் சர்க்கியும் அதே பொசிஷன் ஆடுறான், அஃப்கோர்ஸ் இன்ஜர்டு, அதே பொசிஷன் ஆடுறான். பட் அவன் சிட்டிக்கு போயிருக்கான், அவன் மேலே இவ்வளோ ப்ரெஷர் இல்லை, ஏன்னா ப்ரைஸ் டேக் அவ்வளோ இல்லை சிட்டிக்கு. ஸோ அதனால வந்து இந்த ப்ரைஸ் டேக், இந்த ப்ரெஷரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இட் டெஃபினெட்லி பிளேஸ் ஆன் யுவர் மைண்ட். டே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஆஸ் அ ஃபுட்பாலர் வந்து உங்களுக்கே ஒரு இது ஒரு ஆஹா இது நல்லா பண்ணி ஆகணுமே, நல்லா பண்ணி அந்த ப்ரெஷர்லேயே நல்லா பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ
அதனால வந்து ஐ தாட் திஸ் வாஸ் அ பிரேக் அவுட் கேம் ஃபார் ஹிம். ஐ மீன் பார்ட் ஆஃப் இட் இது ஸ்லாட்டும் வந்து போஸ்ட் கேமில் சொன்னார், பார்ட் ஆஃப் இட் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, த ரீசன் வி ஆர் ஏபிள் டு பிளே வெல் டுடே இஸ் பிகாஸ் த பால் வாஸ் ஆன் த கிரவுண்டு. இதுக்கு முன்னாடி பாதி எல்லா கேம்லயும் பால் காத்துல தான் இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இதையும் எல்லாரும் அஃபென்ஸா எடுத்துட்டானுங்க. அப்பா எனக்கு போய் 4 பேர் இதை சொல்லி திருத்தியே எனக்கு டைம் போயிரும்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதாவது நான் இது ஓப்பனாவே சொல்றேன், இது இப்போ எல்லாம் பால் காத்துல இருக்குன்னு சொல்றோம்ல, லாங் பால் ஃபுட்பாலு, ரூட் 1 ஃபுட்பாலு, ஷான் டைச் பால், என்ன வேணாலும் சொல்லுங்க. அதுக்கு த பாயிண்ட் இஸ் ஃபுட்பால் இஸ் கோயிங் இன் ஜென்ரல் அந்த டைரக்ஷன்ல. அந்த லாங் த்ரோஸையும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த ஒரு டைரக்ட் ஃபுட்பால் தான் இப்போ நிறைய டீம்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா ஹை பிரஸுக்கு அகேன்ஸ்டா நீங்க டைரக்ட் ஃபுட்பால் தான் ஆடணும், வேற வழி இல்லை. அதுதாங்க அவரு வந்து சொன்ன விஷயம் வந்து மத்த டீம் எல்லாமே எங்க பின்னாடி இருந்து பில்டப் பண்ணல, எங்களால பிரஸ் பண்ண முடியல. பிரஸ் பண்ணனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துச்சு கேம்ல, அந்த எனர்ஜி நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. மத்த டீம் எல்லாம் லாங் ஆடுறாங்க, உடனே எல்லா ரைவல் ஃபேன்ஸும் அதென்ன இவன் லாங் பால் ஆடுறாங்க நான் சொல்றான். ஏன்னா அவன் கேம்ல நடந்த சொன்னாலாம் எதுக்குடா அஃபெண்ட் ஆகுறீங்க? அவர் என்ன பண்ணுமோ லாங் பால், செட் பீஸ், கார்னர் கோல், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா எல்லாரும் இப்ப அவ்வளோ அஃபெண்ட் ஆகுறாங்க. லோ பிளாக் ஃபுட்பாலு, எதுக்குடா அஃபெண்ட் ஆகுறீங்க? அது நல்ல விஷயம் தானே அவங்க டீம் பண்றது. அதாவது இப்ப எப்படின்னா நம்ம ஆளு போய் லாங் பால் ஆடாதனாலதான் நாங்க நல்லா விளையாண்டோன்னு வந்து ஒரு ப்ளூ பிரிண்டே கொடுத்துட்டு வர லூசு மாதிரி. அதுக்கே எனக்கு கடுப்பாகுது. அதாவது இஸ் கிரிட்டிசைசிங் ஹிஸ் டாக்டிக்ஸ், ஹிஸ் ஓன் டீம். அதுல எப்படி ஆப்போனன்ட்ஸ் வந்து அதுல அஃபெண்ட் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு வந்து லாங் பால் சொல்றான், எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான் லாங் பால் ஆடுறதுக்கு. ஒரு அதாவது டச் மேனேஜர்ஸ் நம்ம காலங்காலமா பார்த்திருக்கோம், ஹவு தே வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி கேம். ஆமா கரெக்டா? அது எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் அந்த ஆப்போனன்ட் இதான் பண்ணாங்கன்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க. நான் கேட்கிறேன், ஸ்லாட்டு எங்க பாட்காஸ்ட் இது பாத்தீங்கன்னா இனிமேல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஏன் ஜெயிச்சீங்கன்னு கேட்டாங்கன்னா 5 கோல் போட்டோம் ஜெயிச்சிட்டோம், நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி ஏன் நல்லா விளையாண்டீங்க? பிராங்க்ஃபர்ட் நல்லா விளையாடல, நாங்க நல்லா விளையாண்டோம், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. ஏன்னா நீ என்ன சொன்னாலுமே வந்து நீ ஆப்போனன்ட் வந்து ஏதாவது சொல்லத்தான் போறானுங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. என்ன இப்படி இதுக்கு அழுகுறான், இவ்வளோ கிரிப் பண்றான், அது பண்றான், இது பண்றான்னு சொல்லி சொல்லத்தான் போறானுங்க அப்படின்னு. ஆமா, இது என்ன தெரியுமா, நீங்களும் பாஸ்கெட் பால் பாப்பீங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஏதோ ஒரு இதே மாதிரி தான் ஏதோ ஒரு பிளேயர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கான் போஸ்ட் கேம்ல. அது கமெண்ட் வந்து ஏதோ சொல்லியிருக்கான் சாதாரணமா, அது வந்து கண்ணா அப்படின்னான்னு இது ஆயிடுச்சு, ட்விட்டர்ல வைரலா போயிடுச்சு. எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் அவனை போட்டு இது பண்ண. அடுத்த கேம்ல அவன் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. why did you think you were able to score இல்ல என்ன கேட்டிருக்காங்க, how are you able to score 30 பாயிண்ட் என்னவோ. அவன் வந்து every time I got the ball I put it in the basket. அதனால எனக்கு 30 பாயிண்ட் கிடைச்சது. if the defender stopped it I didn't get the points, if the defender didn't stop it I got the points. அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன் நானு. இவங்களுக்கு வந்து அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். why did you lose? we lost. ஏன் தோத்தீங்க? opponent won the game. இல்ல why did you lose? we scored 1 goal, they scored 2 goals, so அதனால we lost. அவ்வளவுதான். இதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இனிமேல். ஏன்னா இதெல்லாம் அஃபென்சிவ் ஆயிடுச்சு. லாங் பால்னா அஃபென்சிவ், லோ பிளாக்னா அஃபென்சிவ், ஸ்டேயிங் பேக் அப்படின்னா ஒரு அஃபென்சிவ், செட் பீஸ்னா ஒரு அஃபென்சிவ். ஏன்டா இதெல்லாம் என்ன அஃபென்சிவ் வேர்ட்ஸ் நீங்க அஃபென்ஸ் ஆகுறதுக்கு எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணும் இல்லைங்க, அது எல்லாரும் வந்து இப்போ ஒரு விதத்துல இது வந்து இந்த குவார்டியோலா, கிளாப் அந்த எரா ஆஃப் இந்த 2010s எல்லாரும் வந்து பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடணும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் இந்த பஸ் வேர்ட்ஸ், இந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஹை பிரஸ் அது இதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாரும் வந்து லாங் பால்னா லாங் பால் பக்கமே நான் போக மாட்டேன்ப்பா, ரொம்ப கேவலமான. அதாவது ஆர்டெட்டாவை 2 years முன்னாடி திட்டிட்டு இருந்தவங்க இப்ப எல்லாருமே ஆர்டெட்டாவை காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க லீக்லயே. ஆமா கரெக்டா? அதே லாங் த்ரோ, அதே கார்னர்ல கோல் போடுறோம். நம்மளே இந்த கேம்ல 2 கார்னர் கோல் போட்டோம். கரெக்டா? அது என்ன அஃபென்ஸ்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் அஃபெண்ட் ஆகி டிஃபெண்ட் பண்றாங்களோ அவங்கள தான் எச்சா நோன்றானுங்க. ஆமா இப்ப நம்மள கேட்டுங்களேன், நம்ம லாங்க 2 கார்னர்ல கோல் போட்டோம், நான் சொல்லுவேன் அப்பாடா கார்னர்ல கோல் போட்டாடுங்க, கார்னர்ல கோல் வர மாட்டேங்குது, நாங்க அழுதுட்டே இருக்கோம்டா, கார்னர்ல கோலை போட்டு தொலைக்கிறான்னு சொல்லிட்டு போயிருவேன் நானு. இவன் எதுக்கு இது அஃபெண்ட் ஆனா சொன்ன ஸ்லாட்ட தயவு செஞ்சு எங்க பாட்காஸ்டா பாரு, 30வது நிமிஷத்துல இருந்து பாரு தலைவரே. எவன் என்ன கேட்டாலும் why did you lose the game? because opponent won the game அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா அப்படி சொன்னா கூட ஒய்இசி என்ன சொல்லுவானுங்க, பிரஸ் அவமதிக்கிறான், பிரஸ்ஸுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க.
ஏன் அப்ப எதுக்குடா பிரஸ் வைக்கிறீங்க? அதான் இப்படி சொன்னாலும் சரியா வர மாட்டேங்குது, அப்படி சொன்னாலும் சரியா வர மாட்டேங்குதுன்னா அப்ப எதுக்கு? நான் பிரஸ் அதேதான். கான்ஃபரன்ஸே பண்ணல, நான் ஃபைனை கட்டிட்டு நான் கிளம்புறேன். அதுதான் நினைக்கிறேன். அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் இனிமேல். எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் எட்வர்ட்ஸும் இவங்க ஹியூஸும் நாங்க ஃபைன் கட்டிக்கிறோம். நீ எவ்வளவு வேணுமோ அனுப்பிச்சுக்க. நாங்க பேசலாம் முடியாது. நீ என்ன பண்ணுமோ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு 30 செகண்ட் பாத்துறானுங்க. இந்த ஹேட்டர்ஸ்னு ஒரு டிவி இருக்கு. இந்த வீணா போனவனுங்க. ஐயா, ஆமா ஆமா. அந்த நாய பண்றதா இந்த பெருந்தொல்லையே. 30 செகண்ட் கிளிப்பு ஏன்னா கேள்வி என்னன்னு போட மாட்டானுங்க அந்த கிளிப்ல. டைரக்டா கரெக்டா 30 செகண்ட் அவங்களுக்கு எங்க என்கேஜ்மெண்ட் கிடைக்குமோ, நான் நம்ம கிளப் மட்டும் சொல்ல, யுனைடெடுக்கு பண்ணுவானுங்க, ஆர்சனலுக்கு பண்ணுவானுங்க, சிட்டிக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவானுங்க. எடுத்து போட்டுறது. அதுல ஆரம்பிக்குமாப்பா அந்த வீடியோ இன்னொருத்தவங்க போடுறது, எல்லா ஃபேன்ஸ் குரூப்லயும் போடுறது, இது பண்றது. அல்டிமேட்லி ட்விட்டர் நவடேஸ்ங்க காசு வேணும். ப்ளூ டிக் இருக்கிறவன்ட்டு எல்லாம் காசு வேணும். தயவு செஞ்சு மக்களே, நாங்க பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையுமே சொல்றேன், நீங்களும் மத்த கிளப்பை பத்தி பேசினா ஷேரும் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல அந்த டிக் வந்துருச்சாமே, அங்கேயும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஆனா அங்க என்ன இப்ப ட்விட்டர் மாதிரி பே பண்ணி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் வந்துருச்சு. ஓ அப்படிங்களா? அதுல இன்ஸ்டாகிராம்ல பே இல்லையா? பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு தெரியாதுங்க, இன்ஸ்டாகிராம் பத்தி அவ்வளவு டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு அது தெரியல. சோ இவனுங்க எல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக பண்றது. சோ ஆப்போசிஷன் டீம்ஸுக்கும் பண்ணினாலும் லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆகிய நாம தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க. இது ஒரு முட்டாள்தனமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது. இதுதான் நியூ நார்மல் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ தயவு செஞ்சு நீங்க என்கேஜே ஆகாதீங்க. ஓகே, மத்தவனுங்க முட்டாள்தனமா பண்ணாலும் நீங்க பண்ணாதீங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துருங்க. அவன உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான். நீங்க இப்ப சேதாரி சொன்னார் பாருங்க என்கிட்ட, நீங்க எதுக்கு போய் டிஃபெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு பாத்தீங்களா? அது மாதிரி நானும் உங்கள்ட்ட சொல்றேன், போகாதீங்க, விட்டுருங்க. அப்படியா சரிப்பா நீங்க சொன்னா ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பட் எங்க வேர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு எங்கேயோ போயிருச்சு. எங்கேயோ போயிடுச்சு. பட் இல்ல, வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, மிட்ஃபீல்ட பத்தி ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க. கர்டிஸ் ஜோன்ஸ். அதான் நான் அடுத்தது கர்டிஸ்க்கு தான் வரலான்னு இருந்தேன். இல்லை, இது ஐ திங்க் ரொம்ப கிளாசி பர்ஃபார்மன்ஸுக்கு. ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் மோர் விசிபிள். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நாங்கள் ஹாஃப் டைம்லேயே சொன்னோம் கர்டிஸ் வாஸ் அவர் பெஸ்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா லைக் அந்த அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் மெக்காலிஸ்டர் வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட். இப்போ டேலண்ட் வைஸ் மெக்காலிஸ்டர் இஸ் ஸ்டில் த பெட்டர் பிளேயர். ஆனால் இப்போ ஆன் ஃபார்ம் வந்து கர்டிஸ் வந்து இஸ் டூயிங் த சிம்பிள் திங்ஸ் ரைட் அண்ட் இஸ் டூயிங் இட் வெல். ஸோ அதனால வந்து கர்டிஸ் லுக்ஸ் லைக் அ பெட்டர் பிளேயர் இப்போ நம்ம டீமுக்கு. சாட்டர்டே ஆடுவானான்னு கேட்டா இல்ல, மெக்காலிஸ்டர் தான் திரும்ப லைனப்புக்கு வருவாங்க. என்னோட இஷ்டம் அது கிடையாது. ஆனா ஐ திங்க் மெக்காலிஸ்டர் தான் வருவான்னு. ஐ திங்க் திஸ் தான் கேக்குறேன் நான். இல்ல, இந்த கேம் வந்து ஐ திங்க் இதே சாலாக்கு பண்ணதுதான் ஸ்லாட் மெக்காலிஸ்டருக்கும் பண்ணியிருக்காரு. டே நீ ஒரு கேம் பிரேக் எடுத்துக்கோ, உனக்கு ஃபுட்பால் வரல, ஸோ ஒரு கேம் பிரேக் எடுத்துக்கோ. சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் நீட் தட் டைம் அவே. இல்ல உங்களுக்கே தெரியும், ஒர்க்ல ஏதாச்சும் பிரச்சனை, நீங்க நான் 1000 கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன போட்டுட்டு போயிட வேண்டியது. இல்ல இப்ப எனக்கெல்லாம் என்ன மாதிரி சாதாரண மனுஷனுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது சில சமயம் அதே ப்ராப்ளம் நினைச்சு இது பண்ணிட்டு இருந்தா சொல்யூஷனே வராது. அப்புறம் ஒரு நாள் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில போய் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு 10 நிமிஷத்துல வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இட்ஸ் லிட்ரலி லைக் வந்து மெக்காலிஸ்டர் நீ போய் தூங்குடா, ஒன்றும் பண்ண வேண்டாம், இன்னைக்கு அடுத்த கேம் பாத்துக்கலாம் அப்படின்னு. தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஐ திங்க். ஸோ ஓவரா கொந்தளிச்சிருவாங்க. கர்டிஸ் ஜோன்ஸை மட்டும் டிராப் பண்ணிட்டோம்னா பிரெண்ட்ஃபோர்டுக்கு முடிஞ்சிருச்சு, ஸ்லாட்டை போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே, சூப்பர் கேள்வி. நான் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு உங்களை கேட்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிராவன்பர்ச் இன்ஜர்ட். ஓகே, ஸோ கிராவன்பர்ச் விளையாடல, வேர்ட்ஸ் ஜோன்ஸ் அண்ட் சோபோஸ்லாய் ஆடினா. ஓகேவா? ஸோ கிராவன்பர்ச் இஸ் ஃபிட் அகைன். ஐ திங்க் வீக்கெண்டுக்கே மேபி ஃபிட்டா இருக்கலாம். ஸ்லாட் சொன்னாரு. இப்போ நம்ம கிராவன்பர்ச்சை டிராப் பண்ண முடியாது. he is very very important. சோபோஸ்லை இருக்கிற ஃபார்முக்கு நீ அவனை எடுக்கவே முடியாது. வேர்ட்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு நீ வந்து அவனை திருப்பி கொண்டு போய் லெஃப்ட் விங்ல போடவும் முடியாது. பிகாஸ் இட் ஒர்க்ட் வெல் லாஸ்ட் கேம்ல. அண்ட் இப்போ கர்டிஸ் ஜோன்ஸ் has produced an all timer performance. நீ அவனை டிராப் பண்ண முடியாது. Now what do you do வீக்கெண்ட் கேமுக்கு? ஆர் the கேள்வி என்னன்னா, what do you do when all 4 are fit? ஒரு ஆப்ஷன் வந்து சோபோஸ்லாய் ரைட் பேக். ஆனா அது சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். அந்த பேச்சுக்கே நான் போல. ஆல் 4 ஆர் ஃபிட்னா மிட்ஃபீல்ட் என்ன கேட்டேன். இல்ல நானே அது சொல்ல வேண்டாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 4 பேரும் ஃபிட்டா இருந்தாங்கன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு டிராப் கர்டிஸ். இட்ஸ் ஏன்னா ஃபார்ம்ல இருந்தாலும் கர்டிஸ் இஸ் அ மெக்காலிஸ்டர் ரிப்ளேஸ்மெண்ட். கிராவன்பர்ச் திரும்ப உள்ள வந்துட்டான்னா யூ ஹேவ் கிராவன்பர்ச், சோபோஸ்லாய் அண்ட் இவன் வேர்ட்ஸ். கிராவன்பர்ச் சோபோஸ்லாய் டபுள் பிவோட். சோபோஸ்லாய் நேற்று டபுள் பிவோட்ல தானே ஆடினான், நல்லா தானே ஆடினான். ஸோ அதனால கிராவன்பர்ச், சோபோஸ்லாய், வேர்ட்ஸை வச்சு தான் நான் போவேன். ஏன்னா அல்டிமேட்லி
இஃப் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஆன் ஃபார்ம்னா வாட் வின்ஸ் அவுட்? டேலண்ட் இஸ் கோயிங் டு வின் அவுட். ஒரு கிவன் மோமெண்ட்ல நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க டு கிரியேட் தட் சான்ஸ் ஆர் டு என்ன சொல்றது டு ஒரு மூமெண்ட் ஆஃப் மேஜிக்? அது எங்கேருந்து வரும்? வேர்ட்ஸ்லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு, சொபோஸ்லைட்லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு, கிராவன்பர்ச்லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு, கர்டிஸ்லேருந்தும் சான்ஸ் இருக்கு. பட் இட்ஸ் லெஸ் ஆஃப் அ சான்ஸ், அவ்வளோதான். கேம்ல எதுவும் ஒர்க் ஆகல, ஏதாச்சும் சரியா போகலன்னா ஃபர்ஸ்ட் சப் வில் பி கர்டிஸ். அதுதான் அப்படிதான் நான் பார்ப்பேன். பட் அட் சம் பாயிண்ட் வந்து டேலண்ட் ஹஸ் டு வின் அவுட். ஸோ அதனால எனக்கு இன்னுமே அன்லெஸ் ஐ சி ஒரு 2-3 குட் கேம்ஸ் ஃப்ரம் மெக்காலிஸ்டர், ஐ வுட் சே பிளே ஜோன்ஸ். பிகாஸ் வி ஆர் நாட் லூசிங் மச். இல்ல ஜோன்ஸ் பேட் கேமாவே இருந்தாலும் சொல்லுங்க, மெக்காலிஸ்டர் ஏற்கனவே பேட் கேம் தான். அப்ப நம்ம என்ன பெருசா லூஸ் பண்ண போறோம்? ஒன்னும் பெருசா லூஸ் பண்ண போறது அவசியமே அப்படி நான் பாக்குறேன். பட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே மெக்காலிஸ்டர் உள்ள வருவானா? நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் திருப்பி வரேன். 2 கேம் உட்காரு, இந்த வீக்கெண்டு உட்காரு. கேரபாவோ கப்பு ஹோம் கேம் கிறிஸ்டல் பேலஸ். நீ அந்த கேம்ல வேணா வந்து உண்மையாவே நான் திருந்திட்டேன். ஐடியலி என்ன கேட்டா நானும் அதை தான் பண்ணுவேன். இப்போ கிராவன்பர்ச் ஃபிட்டா இல்லனா இந்த கேம் பிரென்ட்ஃபோர்டுக்கு அகைன்ஸ்டா என்னோட ப்ரிஃபர்ட் லைனப் வில் பி இதே சேம் மிட்ஃபீல்ட் தட் பிளேட் ஃபிராங்க்ஃபர்ட். கரெக்ட். கிராவன்பர்ச் ஃபிட்டா இருந்தா கர்டிஸ் பெஞ்ச்ல போட்டுட்டு சோபோஸ்லை, கிராவன்பர்ச், வேர்ட்ஸ், அதுதான் என்னோட ப்ரிஃபர்ட் மிட்ஃபீல்ட். மெக்காலிஸ்டரை நீ இந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் சப்பாவா, கிறிஸ்டல் பேலஸ் கேம் நீ ஸ்டார்ட் பண்ணு பாப்போம். 2 கேம் நீ சப்பா வந்து டீசெண்டா பண்ணிருக்கேன்னா கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல உனக்கு ஃபுல் 90 பொட்டன்ஷியலி இருக்கலாம். எப்படி பண்றேன்னு பாப்போம். எக்ஸாக்ட்லி that's what I feel as well. ஏன்னா அடுத்த ஹோம் கேம் கிறிஸ்டல் பேலஸ் கப் கேமா, போன ஹோம் கேம் யுனைடெட் வேற பயங்கர மோசமான பர்ஃபார்மன்ஸ், க்ரௌடு ஒத்து இது பண்ணிருக்க மாட்டானுங்க. they would want ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அந்த கேம்ல, எஸ்பெஷலி கன்சிடரிங் we already lost to பேலஸ் வேற. ஆமா ஆமா, அது ஒரு ரீசனாகவும் இருக்குல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் சோபோஸ்லை நெக்ஸ்ட் அப் இன்க்ரெடிபிளுங்க. ஐ திங்க் இது வந்து நான் பார்த்தது, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ட்ரெண்ட் இன்வெர்ட் பண்ணானா எங்க ஆடுவானோ நெட் சோபோஸ்லை அங்க ஆடினான். அதேதான். ஆமாமா, இது பாட்காஸ்ட்ல ஒரு 4-5 எபிசோட் முன்னாடியே சொன்னேன். ட்ரெண்ட் அந்த ரைட் பேக்கா ஒரு 4-5 கேம் ஆடினானே சோபோஸ்லை, அதேதான் பண்ற. ட்ரெண்ட்டுக்கு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இஸ் நாட் ஆஸ் டேலண்டட் பாசிங் வைஸ் வரும்போது அந்த ரேஞ்ச் இல்ல. பட் he is the best person. அதாவது he is a midfielder தானே. ஸோ அதனால he is the most like for like replacement அங்க. ஏன்னா உனக்கு ட்ரெண்ட் கொடுக்குற அந்த அப் அண்ட் டவுன் அந்த என்ஜின் வந்து இவன்ட்டையும் இருக்கு. சோபோஸ்லைட் அது கூட பல மடங்கு ஜாஸ்தி இருக்கு. கரெக்ட். அண்ட் he has a decent passing range ரைட் பேக்ல. ஸோ அதாவது அப்போ என்ன சொல்லியிருந்தோம், இது டிரான்சிஷனுக்காக வந்து சோபோஸ்லை அங்கே ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ தட் அந்த ட்ரெண்ட்டை வந்து ஈவன் தோ வி ஆர் நாட் ஹேவிங் ட்ரெண்ட் அந்த அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டோங்கிறதுக்காக அவனை ஆட விடுற மாதிரி இருக்கு. அண்ட் he has been having good games also. அதுவும் சொல்லுவோம். நேத்து ஒரு செம்ம கோல் அகைன் ஃப்ரம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து பயங்கரமான ஃபினிஷ். அதுவும் அந்த கோல் அண்ட் ஒரு அசிஸ்டா, 2 அசிஸ்டா, ஒன்னு தானே கார்னர்ல இருந்து. ஏன்னா இன்னொன்னு வந்து அந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு நினைக்கிறேன். கேக்போ ஒரு அசிஸ்ட். ஆமா, இந்த பக்கம் சோபோஸ்லை ஒரு கொனாட்டேவோட கார்னர் இந்த அசிஸ்ட் இல்ல அண்ட் ஒரு கோல். சோ ஐ திங்க் சோபோஸ்லை has been far and outright the best player in our team இந்த சீசன். இது வரைக்கும் he is like levels above anyone else இது வரைக்குமே. I think சோபோஸ்லை, I think finally அந்த கோல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோபோஸ்லை வருது. வெளியிருந்து லைப்சிக்ல எங்கிருந்து ஷாட் எடுத்துட்டு இருந்தானோ இந்த சீசன் ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லங்க, அதுதாங்க லாஸ்ட் சீசன். அதுதான் சொல்றேன், அவனோட அந்த டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் வந்து இட் டுக் அவே லிட்டில் ஃப்ரம் ஹிஸ் அட்டாக்கிங் அவுட்புட். அதனால தான் லாஸ்ட் சீசன் அவ்வளோ கோல்ஸ் இல்லை இதில். ஏன்னா அவ்வளோ ப்ரெஸ் பண்ண சொல்கிறான் அவனை. அதே தான் இப்போ வேர்ட்ஸை சொல்கிறேன். இப்போ அதாவது வேர்ட்ஸ்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 15 அசிஸ்ட் லெவர்கூசனில் கொடுத்தா மாதிரி கொடுறா அப்படின்னு எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். ஆனால் லெவர்கூசனில் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணானா அவன். அந்த 15ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். இட் வில் கம் டவுன் டு அரௌண்ட் 10 or 9 or 8 இந்த சீசன். வேர்ட்ஸுக்கு நான் இந்த சீசன் பயங்கர நம்பர்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் அந்த பிரெஸ்ஸிங் அந்த டிஃபென்சிவ் சைட் ஆஃப் ஹிஸ் கேம் டு இம்ப்ரூவ் அ லாட். அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து லாஸ்ட் கேம் வரைக்கும். என்னடா இப்போ சொல்லுங்க. இல்ல டிஃபென்ஸ்ல இருந்து கர்டிஸ்க்கு பால் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்றோம்ல. இப்போ லுக்கிங் அட் திஸ் கேம் ஆப்வியஸ்லி இட்ஸ் a very small sample size. நம்ம லைவ்லயே சொல்லியிருந்தோம், இந்த ஒரு கேம்னால அப்படியே டீம் மாறிடுச்சுங்கலாம் இல்ல, ஒரு 4 கேம் ஆகும் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு 4 பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அப்படின்னு. இப்போ the question is ஜோன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிராவன்பர்ச்சே பாசிபிலிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தா இல்ல, அது டெஃபினட்டா இல்ல. ஏன்னா ஜோன்ஸ் வந்து ஐ லைக் ஜோன்ஸ். ஆனா அவன் நம்பர் 6 லைக் அந்த டிஃபென்சிவ் 6ன்னு இல்லை, அந்த டிஃபென்ஸ் டபுள் பிவட்லேயே 2 பேர் இருப்பாங்க. ஒரு டிஃபென்சிவ் பிளேயர் இருப்பான், ஒரு மோர் டெக்னிக்கல் பிளேயர் இருப்பான். ஸோ அந்த டிஃபென்சிவ் பிளேயரா கர்டிஸ் ஜோன்ஸை பார்க்க முடியாது ஃபார் ஷுர். கிராவன்பர்ச் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நேற்று 122 பாசஸ் அவுட் ஆஃப் 125 அட்டெம்ப்டடு. நேற்று தலைவன் சும்மா ஹுட்டி எல்லாம் போட்டு ப்ரெஸ்ல ஐ வாண்டட் எவ்ரி திங் டு கோ த்ரூ மீ
நான் தான் வந்து டிக்டேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ ஹேட் அ வெரி குட் கேம். 4 கேம் இந்த மாதிரி லாஸ் ஆனப்போ ஆஸ் அ ஸ்கவுசர் என்னால வந்து தாங்க முடியல என் கிளப் ஆமா. இப்படி நடக்குதுன்ட்டு அப்படின்னு. வாடா வாடா விஜயகாந்த் படம் மாதிரி டயலாக் எல்லாம் பேசிருக்கியாடா நீ, வாடா நீ வாடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அது பார்க்கும்போது. நேத்தெல்லாம் ஆனா செம்ம ஹைப் ஆயிட்டேன் நான் லைவ்லயே. இல்ல ஆனா அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கீ பாயிண்ட்டுங்க. எவ்ரிதிங் ஷுட் கோ த்ரூ மீ அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மெக்காலிஸ்டர். அந்த டீப்பா இது பண்ணும்போது எவ்ரிதிங் ஷுட் கோ த்ரூ மெக்காலிஸ்டர். டீப்ல இருந்து டிஃபென்ஸ்ல இருந்து பால் வாங்கி முன்னாடி போறது மெக்காலிஸ்டர் பண்ணணும். அதை தான் அவன் இந்த சீசன் ஒழுங்கா பண்ணல இது வரைக்கும். கரெக்ட். எத்தனை மிஸ் பாஸ், எத்தனை இது. ஸோ அதை தான் அந்த ரோல் வந்து கரெக்ட் சொன்னது. அது கரெக்டான டிஸ்கிரிப்ஷன். அது கேம் ஷுட் கோ த்ரூ மீன்னு சொன்னது கரெக்டான டிஸ்கிரிப்ஷன். அதுதான் மெக்காலிஸ்டர்ட்டையும் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி கெட்ஸ் கோ த்ரூ மீ அப்படிங்கும்போது இனிமேல் ஒன்லி மீ அப்படின்னு எக்கிட்டிக்கே இருக்கான். சொல்லுங்க. இல்லை அதான் ஃபார்வர்ட் லைன்னு ஜென்ரலாக நான் பேசலான் இருந்தேன். பட் ஏன்னா பிரென்ஃபர்ட் ப்ரீவியூவும் பண்ணணும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் டிஸ்கஷனை. பட் இல்லை ஃபார்வர்ட் லைன் எக்கிட்டிகே அண்ட் ஈசாக் டூ வெரி ஆப்போசிட் கேம்ஸ். ஈசாக் வந்து நெவர் ரியலி லுக் லைக் வந்து அவனுக்கு ஒரு கேமில் இன்வால்மெண்ட் இருந்த மாதிரி அவ்வளோ தெரியல எனக்கு. நெவர் ரியலி லுக் லைக் வந்து வேர்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஈ காட் மச் மோர் இன்வால்வ்டு. அந்த ரன்ஸு பொசிஷனிங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈசாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே அது இல்லை. வேறஸ் எக்கிட்டிக்கேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டட் ஆன் த ரைட்டுன்னு சொல்லலாம். பட் ஆனால் பிளேட் அஸ் அ ஃப்ரண்ட் டூ ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி வேரிடு அவனோட ரோல். பட் ஈ காட் இன் குட் பொசிஷன்ஸ். அதே ஆஸ் யூஷுவல் எக்கிட்டிக்கே மாதிரி பாலை வாங்கிட்டு டிமாண்டிங் த பால் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஈசாக் வந்து ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். அதுதான் நான் சொல்லுவேன். I still think so. I don't know what is really happening with him. I mean, இன்னும் ஃபிட்னஸ் ஏன்னா இஸ் அவுட் நோ, க்ரோயின் இன்ஜுரி. ஆமா எத்தனை நாள் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்லாட் சொன்னாப்ல. ஸோ ஈ ஒன்ட் பி தேர் எனிவே ஃபார் த பிரென்ஃபர்ட் கேம். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாப்புல 3 months ஆடலினா வந்து இந்த மாதிரிலாம் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி இதெல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். நீ கோலு அசிஸ்ட் அதெல்லாம் அடுத்த விஷயம். நீ ஷார்ட்டே எடுக்கலடா. நீ ஷார்ட் எடுத்தா தானே உனக்கு அதெல்லாம் வரும். நீ அந்த பொசிஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு அதுதாங்க. இப்ப எக்கிட்டிகே வந்து டிராப் இன் பண்ணி பாலை வாங்குறனா கூட அது நம்ம ஈசாக்கோட கேம் பிளே இல்ல அப்படின்றோம். இல்ல எக்கிட்டிகே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் ரைட் விங்ல ஆடுறான். ஸோ அவனுக்கு மோர் லைக்லி டு கெட் த பால். இவன் ஈசாக் வந்து முன்னாடி ஆடுறான். அதுதான் சொல்றேன் அந்த கேம்ல இன்வால்மெண்ட் அந்த பின்னாடி வரணும். அந்த எக்கிட்டிகே மாதிரி பின்னாடி இப்போ எக்கிட்டிகேவோட கியேசாவை எடுத்துக்கோங்க. கியேசா கேம்ல வந்த அப்புறம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேன். பால் எடுக்கிறான், பாஸ போடுறான், ஒண்ணும் இல்லைங்க. சும்மா பின்னாடி வந்து ஒரு 1-2 ஆடிட்டு வேற இடத்துக்கு போயிடுறான். அது கூட ஈசாக் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றேன். அந்த இன்வால்வ்மெண்ட் இல்ல. இல்ல இது நியூகாசல் ஃபேன்ஸ் அப்பவே சொன்னானுங்க. அதாவது நாங்க வந்து டெய்லர் மேடா வச்சிருக்கோம். ஒரு மர்ஃபி பால் உள்ள போடுறதுக்கோ ஒரு கார்டன் பால் உள்ள போடுறதுக்கோ ஈசாக்கு டெய்லர் மேடா நாங்க பண்ணி வச்சிருக்கோம். உங்களால அதை பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவனுக்கு சொன்னானுங்க. See, to be honest வந்து நீ ஈசாக் you were the guy for Newcastle. பட் ஹியர் இட் இஸ் நாட் லைக் தட். கரெக்டா? அப்ப அவன் தான் வந்து he should adapt himself to play more or get involved more with passing. நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல சைடு பாஸ் போட்டுட்டு போடா, டிராப் இன் பண்ணி பக்கத்துல ஒரு சைட் பாஸ் போட்டுட்டு எவனோ ஒருத்தன் ஒரு டிஃபெண்டர் இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும்ல. சம்திங் லைக் தட். நான் வந்து அங்கேயே தான் குத்திக்கலாட்டு நிப்பேன். நான் எதுவுமே லிங்க் அப் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் கூட டிராப் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாமே ஹாலண்டுக்கு சொன்னோம். இத்தனைக்கு கோலும் போட்ட ஹாலண்டு. அப்பவே எல்லாரும் சொன்னானுங்க ஹாலண்ட் பத்தி. ப்ராப்ளம் என்னன்னா பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா சிட்டி வந்து தே டோன்ட் நீட் ஹாலண்ட் ஃபார் பில்டப். நமக்கு வந்து அந்த அதான் சொல்றேன் திரும்ப அந்த கியேசா பாயிண்ட்டுக்கு தான் நான் வருவேன். அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஒரு ஸ்ட்ரைக்கர் நம்ம டீம்ல வந்து கியேசா பில்டப்ல இன்வால்வ் ஆகும்போது சென்டர் ஃபார்வர்டா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. வேறஸ் சிட்டில வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே டோன்ட் நீட் ஹாலண்ட் வந்து இன்வால்வ் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம், நீ கடைசியில முடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. விச் இஸ் ஃபைன். ஹாலண்ட் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் பில்டிங். அப்பப்போ சிட்டிலும் அவன் வந்து பயங்கரமா பண்றான் போறான். இல்லடா ஈசாக்ட கேட்கறது ஒண்ணுதான். நீ ஹாரிக்கு என்னெல்லாம் ஆக வேண்டாம். அவ்வளோ டீப்பா வந்து நீ லூயிஸ் டியாஸ்க்கு த்ரூ பால் போடுற மாதிரி எல்லாம் நீ போட்டுட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் அப்பப்போ முன்னாடி பின்னாடி வா. ஒரு சென்டர் பேக் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பொசிஷன்ல டிராக் பண்ணு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. லைக் அதுதான் நான் சொல்றேன். அதாவது நியூ காசில் ஆடுற இது வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல நான் சொன்னேன், இது ஃபுல்லா சொல்லல. பட் நியூகாசல் the way they play and the opponentோட ஸ்டைல் against நியூகாசல் வந்து is very different from our opponentோட ஸ்டைல் against us. கரெக்ட். நியூகாசலுக்கு அகைன்ஸ்டா யாரும் சிட் பேக் பண்ண போறது இல்ல நிறைய பேர். கரெக்ட் கரெக்ட். நமக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் சிட் பேக் தான் பண்ணுவாங்க. சோ நீ the way you play that is very different. நியூகாசல் ஆடுற மாதிரி நீங்க ஆட முடியாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும்.
பட் அதோட முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரென்ஃபோர்ட் ஜார்டன் ஹெண்டர்சன் டார்பி. தானே தலைவனை நான் பாக்குறதுக்கு ஆர்வமாக உள்ளேன். தானே தலைவன் என்ன பண்றாரு? நீங்க போன வீடியோ சொல்லியிருந்தீங்க பயங்கர இம்பார்ட்டன்டா இருக்கான் பிரென்ஃபோர்ட். ஆனா ஜெனுவினாவே லைக் பிரென்ஃபோர்ட் வந்து இந்த சீசன் வந்து லைக் ஓகே அப் அண்ட் டவுன் பர்ஃபார்மன்ஸஸ் டீம் வைஸ். ஆனா நீங்க எதிர்பார்த்ததை விட பெட்டரா பண்றாங்க. லைக் எல்லாருமே பிரென்ஃபோர்ட் வந்து ரெலிகேட் ஆவாங்கங்கிற பேச்சு இருந்துச்சு. ஐ மீன் தேர் ஸ்லைட்லி பெட்டர். 16th என்னவோ இருக்காங்க டேபிள்ல, இருங்க பாக்குறேன். 16th என்னவோ இருக்காங்க. ஸோ தேர் ஸ்லைட்லி 13th இருக்காங்க, 16th இல்ல. ஸோ தேர் டூயிங் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஒன்று புது கோச் வேற, அவங்க செட் பீஸ் கோச், அந்த பேர் என்ன, கீத் ஆண்ட்ரூஸ், அவன் தான் வந்து மேனேஜரா இருக்கான். முன்னாடி செட் பீஸ் கோச்சா இருந்தான். ஹெண்டர்சன் வந்து நீங்க எல்லாரும் நம்ம லிவர்பூல்ல இருக்கும்போது கலாய்ப்பாங்க தெரியுமா, எக்ஸ்பெக்டட் ஷவுட்ஸ், எக்ஸ்பெக்டட் இது அது. நீங்க அதாவது தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர் வந்து எஸ்பெஷலி அட் மிட் டேபிள் அண்ட் லோவர் லீக் கிளப்ஸ் இஸ், அதாவது அந்த எல்லா கிளப்லயும் அது இம்பார்ட்டன்ட். எல்லா கிளப் நீங்க ஈவன் யுனைடெட் டீம்ஸ்லாம் எடுத்துட்டேன்னா ராய்கின் வாஸ் தட் டைப் ஆஃப் பிளேயர். ஓகே, ஹி ஹேட் த டேலண்ட் ஆல்சோ. ஆனா ராய்கின் மாதிரி ஒரு ஆன்ஃபீல்ட் லீடர்ஷிப்பும் வேணும் மிட்ஃபீல்ட்ல. சேம் திங் நம்ம டைட்டில் ஜெயிக்கும் போதும் ஜார்டன் ஹெண்டர்சன் வந்து ஹி வாஸ் தட் பிளேயர். ஸோ எல்லா டீம்லயும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருப்பாங்க. ஆர்சனலுக்கு வியேரா இருக்கான், இப்போ டெக்லன் ரைஸ் இருக்கான். ஸோ அந்த மாதிரி எல்லா டீமுக்கும் அந்த பிளேயர் வேணும். தட் டைப் ஆஃப் பிளேயர் தான் ஜார்டன் ஹெண்டர்சன் இப்போ பிரென்ஃபோர்டுக்கு இருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து டீம்ல டியூக்கல் எடுக்கும்போது என்னத்துக்குடா இவனை போய் எடுக்கிறானுங்க, 35 வயசு ஆயிடுச்சு, அயாக்ஸ் எல்லாம் போய் ஆடி இருக்கான், சவுதி எல்லாம் போய் ஆடிருக்கேன், என்ன குவாலிட்டி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த சீசன் த வே ஹி ரன்ஸ் தட் பிரென்ஃபோர்ட் மிட்ஃபீல்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஜெனுவினாவே லைக் ஹி டிசர்வ்ஸ் தட் பிளேஸ் இங்கிலாந்து டீம்ல. அண்ட் அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்காக தான் டியூக்கலும் வந்து எடுக்கிறான் டீம்ல. கரெக்ட். நாட் பிகாஸ் வந்து அவன் இஸ் அ பெட்டர் மிட்ஃபீல்டர் தென் அதர் பீப்புள், அதெல்லாம் இல்ல. அவனோட லீடர்ஷிப் வந்து வேணும். ஓகே, அவன் ஆன் ஃபீல்டு இங்கிலாந்துக்கு ஆடுறது இல்ல அப்படின்னாலும் ஆஃப் த ஃபீல்ட் அவனோட லீடர்ஷிப் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் வந்து ஜெனுவினாவே இந்த சீசன் ஐ ஹவ் பீன் இம்ப்ரெஸ்ட் பை ஹெண்டர்சன். அவனோட த வே ஹி ரன்ஸ் அட் மிட்ஃபீல்ட். அண்ட் சேம் திங் இதே வந்து நீங்க இதுக்கும் சொல்லலாம். சண்டர்லாண்ட்ல ஷாக்கா இருக்கான், அவனும் அதே தான் பண்றான். சேம் திங் அங்கேயும். இப்போ என்ன சண்டர்லாண்ட் ஆச்சு சார், பிரென்ஃபோர்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வீக்கெண்டு? ஆமா, சோ பிரென்ஃபோர்ட் வேற போறோம். ஆமா, இல்ல இப்ப பிரென்ஃபோர்ட் வந்து ஹோம்ல இருக்கிறதுனால அவங்க ஐ திங்க் 4-3 வந்து ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அவங்க லாஸ்டா வந்து மேன் சிட்டி ஆடின போது, ஸோ ஒரு பெரிய டீம் ஆடின போது அவங்க பேக் 5 வச்சு ஆடினாங்க. சோ அவங்க பேக் நீங்க ஃபார்மேஷனே பேச தேவையில்லை என்னை கேட்டா. ஏன்னா இனிமேல் வரப்போற எல்லா ஆப்போசிஷனும் அவங்க புது சிஸ்டம் நம்ம கேமுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு பேக் 5 தான் ஆடுவாங்க. அதுல எனக்கு எந்த வித சந்தேகமுமே கிடையாது. இது வந்து நம்ம லைவ்ல பல வாட்டி சொன்னோம். இந்த கேம் ஸ்டேட்டுங்கிற வார்த்தை என்னன்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க. ஐ திங்க் இன் such கேம்ஸ் லைக் தீஸ், கேம் ஸ்டேட் வில் டிசைட் த ஹோல் கேம். ஓகே, எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம எக்ஸாக்ட்லி கோ கெட் த ஃபர்ஸ்ட் கோல். அவங்க ஃபர்ஸ்ட் கோலுக்கு இது இங்க பிராங்க்ஃபர்ட் விட்டா மாதிரி பெப்பர் பேன் விட்டீங்கன்னா, பிராங்க்ஃபர்ட் ஆச்சு பிச்சில் பால வச்சிருந்தானுங்க. இங்கெல்லாம் ஃபுல் டைம் லாங் பால்லயே தான் இருக்கும், பால் ஏர்லயே தான் இருக்கும். நம்ம பால் சொல்ற மாதிரி நீங்க எதையுமே பண்ண முடியாது. பால் ஏர்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். பிரென்ஃபோர்ட் கேம்ல எல்லாம் வந்து அவனும் அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் அம்மா இதுல இருக்கான், அந்த தியாகோ, அவன் நல்லா விளையாடிட்டு இருக்கான் அவங்களுக்கு வேற. சோ அதனால ஐ ஃபீல் அது மட்டும் இல்ல, கோ கெட் தி ஃபர்ஸ்ட் கோல். ஆமா, இல்ல அவன் மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு ஃபுல் பேக்ஸ், அந்த ஆரன் ஹிக்கி அண்ட் மைக்கேல் கயோடேவா, அவன் பேர் என்ன, ஆமா மைக்கேல் கயோடே, இட்டாலியில இருந்து ஃபியோரண்டினால இருந்து வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆடுறாங்க இந்த சீசன். they are doing quite well. and கயோடே சென்டர் பேக்ஸ் மூணு பேர் யார் சொன்னீங்க? இவன் கிறிஸ்டோபர் ஆயர்னு ஒருத்தன் இருக்கான். ஆமா, ரொம்ப நாள் முன்னாடி. அப்புறம் நம்ம செப் வேண்டன்பர்க் தலைவரங்க தான் இருக்காரு. ஆமாமா. அப்புறம் நேத்தன் காலின்ஸ் கெலகர் தம்பி டாப் பிளேயருங்க. நம்ம டார்கெட் பண்ணோம்னு நினைக்கிறேங்க. ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் வந்துச்சு ரூமர், காலின்ஸுக்கு தான் போறோம், காலின்ஸுக்கு தான் போறோம் அப்படின்னு. இல்ல எல்லாத்தோட என் தெய்வம் கெலகர் இருக்கு. ப்ளீஸ் இன்னைக்குன்னு பார்த்து நாயர் மாதிரி ஆகி எங்களை கடுப்பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. உள்ள வந்தாலும் இத்தனை நாள் விசுவாசத்தை காமிச்சா மாதிரி வெளியே போனாலும் விசுவாசத்தை காட்டணும். உன்னுடைய கரியரை வந்து நாங்க உன்னுடைய கரியருக்காக காசே வாங்காம உன்னை அனுப்பிச்சுட்டோம்ல. சரி, கொஞ்சம் காசு வாங்கணும், கொஞ்சமா வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டோம்ல. உன்னோட கரியர் தான் எங்களுக்கு முக்கியம்னு ஒழுங்கு மரியாதை அந்த மேட்சை மட்டும் விட்டுரு. மற்ற மேட்ச் எல்லாம் நீ போய் பயங்கரமா ஆகி நீ வந்து அயர்லாண்டுடைய மெயின் கீப்பராவோ பேலண்டார் கூட போ, நாங்க கேட்க மாட்டோம். ஆனா இந்த கேம் மட்டும் தயவு செஞ்சு தம்பி
நான் இன்னைக்கு தான் என் பழைய கிளப்புக்கு அடிக்கா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்லாம் பண்ணிடாத, அப்புறம் எங்களால தாங்க முடியாது. நாங்களே ஒட்டு உடசெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கோம், ஒரு கேம ஜெயிச்சு போட்டு. இங்க பெரிய லெவல் இல்ல, டம்மியா தான் ஓடிட்டு இருக்கு இந்த கிளப்பு. தயவு செஞ்சு ஒரே கேம் விட்டுரு, உனக்கு புண்ணியமா போகும். ஆமா ஆமா. பட் ஆமா, இந்த போன்மத்ல இருந்து ஒருத்தனை வாங்கினானுங்களே, அது என்னாச்சு? யாரு யாரு வாங்கினாங்க போன்மத்ல இருந்து? உட்டாரா? விட்டாரா? அவன் என்ன ஆடுறானா இல்லையா? அவன் பெஞ்சில் இருந்தான் சிட்டிக்கு அகேன்ஸ்டா. அவன் என்ன மற்ற கேம்லாம் ஆடுறானான்னு தெரியல. ஆனா இவன் இருக்கிற இவனுங்க இருக்கிற ஃபார்முக்கு என்னத்துக்கு ஆட போறான்? அவன் பேர் என்ன? இந்த டியாகோவும் ஷேட உட்டாரா லாஸ்ட் கேமா இல்ல யுனைடெடுக்கு அகேன்ஸ்டா ஆடினான், ஸ்டார்ட் பண்ணான். ஓகே, அந்த ஷாடாவா நல்ல ஃபார்ம் இருக்கான்ல. ஐயோ சரி, நம்ம டீம் யார் ஸ்டார்டிங்ல என்ன பார்த்து சொல்லுங்க. அதான் ஆஸ் யூஷுவல் டிஃபென்ஸ், கோல் கீப்பர் டிஃபென்ஸ். ஆஸ் யூஷுவல் யாரு? ஒருத்த வந்து 15 நிமிஷத்துல போயிட்டான். என்ன ஃபிட்னஸ்ல இருக்கான் அவன்? எனக்கு புரியவே இல்ல. எப்படிங்க தெரியல, ஹாம்ஸ்ட்ரிங் என்ன எவ்வளவு பெரிய ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? எவ்வளவு பெரிய யூ வீக் சென்டர் நம்பாலு சுத்தம். மேபி சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ரீஇன்ஜர் ஆகிறதுக்கு அது ஒன்று தான் பாசிபிலிட்டி. அதாவது அவன் வந்து ரெக்கவரி ரஷ் பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு. என்னமோ போங்க, ஆங்கில இருந்து ஒரு 5 கேம் கூட இன்னும் ஒழுங்கா இல்ல, அதுக்குள்ள இத்தனை இன்ஜுரி, இத்தனை ஸ்டாப்பு. இல்ல அதுதான் பிராட்லி, மமடாஷ்வலி பின்னாடி கோல்ல, பிராட்லி, வேண்டைக்கு, கொனாட்டே, இந்த பக்கம் கர்கஸ். நோ, ஐ நீட் ராபர்ட்சன். யூ நீட் ராபர்ட்சன். ஆனா ஸ்டார்ட் பண்ண போறது யாரு? கர்கஸ் தான். ஐயோ, எவ்வளவு நல்லா விளையாண்டாங்க ராபர்ட்சன். நல்லா சாலிடா வச்சிருந்தான். கோல் போச்சு ஓகே, பட் மத்தபடி அதுக்கப்புறம் சாலிடா தான் இருந்தான். பட் கோல் கூட அவன் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் மிட்ஃபீல்டு தான். மிட்ஃபீல்டு கிராவன்பர்ச் ஃபிட்டா இருந்தா கிராவன்பர்ச், சொபோஸ்லாய், வேர்ட்ஸ். அப்படி இல்லைன்னா கர்டிஸ், சொபோஸ்லாய், வேர்ட்ஸ். சேம் மிட்ஃபீல்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அகேன்ஸ்டா. ஃப்ரண்ட் 3 வந்து எக்கிட்டிகே மேல, கேக்போ லெஃப்ட், சாலா ரைட். ஐ திங்க் இதுதான் லைன் அப்பா இருக்கும். என்ன ஆனாலும் எக்கிட்டிகே நிரந்தரம், கேக்போ நிரந்தரம். அதை மட்டும் மாத்த முடியாது எங்கள்கிட்ட. பாருங்க, லாஸ்ட் 2 கேமுக்கு அப்புறம் நீங்க பேசக்கூடாது. யுனைடெட் கேம்ல அவன் ஒருத்தன் தான் டீசெண்டா ஆடினா, லாஸ்ட் கேம் அசிஸ்ட் கோல் எல்லாம் வாங்கிட்டான். ஆமா, அது வரை இனிமேல் எதுவும் பேச முடியாது கேக்போ பத்தி. கேக்போ வாழ்க அப்படின்ட்டு போயிருவேன் நான். கோலை மட்டும் போட்டுடுறா, எதா இருந்தாலும் மறுபடியும் போய் போஸ்ட் அடிச்சு வந்து வளர்த்துறாத, தயவு செஞ்சு கோலை உள்ள அடி. ஆமா. ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. போன நேரம் நான் 5-1 சொல்லியிருக்கேன். 4-1 சொன்னீங்க. இல்ல 5-1 அடிச்சு விட்டுருக்கேன். வீல் either win 5-1 or lose 5-1. 4-1 சொன்னீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா கமெண்ட்ல போட்டுருக்காங்க, எப்படி ஆன் கரெக்டா போட்டிருக்கீங்க பிரெடிக்ஷன்ட்டு. இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க 5-0 சொன்னீங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன், ஒரு டீம்ல 20 கோல் கன்சிட் பண்ணிருக்காங்க 4 கேம், நம்ம எப்ப லாஸ்டா க்ளீன் ஷீட் வச்சோன்னு தெரியல. அதுல எங்க நில்லு வர போகுதுன்னா அதுக்கப்புறம் நீங்க 4-1 மாத்தினீங்க. 4-1 மாத்திட்டணும். ஓகே, இந்த கேம் வந்து 2-0 நம்மளோட ஈஸி வின். 2-0. இதுல ஈஸி வின் வேற. ஈஸி வின். ஒரு கேம் வின் பண்ணிருக்காங்க. அவன் வந்து 10 வருஷத்துல ஒரு கேம் வின் பண்ணிட்டு we are going for the title ன்னு சொல்லும்போது இங்க நான் போய் 2-0 வின் சொல்லக்கூடாதா? என்ன நியாயம் இது? ஒரு கேம் நான் வின் பண்ணிருக்கோம். 2-0 வின் சொல்லலாம், அது ஈஸி வின்ன்றீங்க பாத்தீங்களா? அதுவும் நம்ம தலைவன் எண்டர்சனுக்கு அகைன்ஸ்டா. என்னமோ நம்ம சொல்றதா வந்து அப்படியே பாங்க நடந்து இவனுக்கு கிளிக்கிற மாதிரி. இவனுங்க ஆறுன ஒரு ஆட்டத்துக்கே வேண்டைக்கு வந்துட்டு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட வேண்டியதா போச்சான். வேண்டை கூப்பிட்டனால இந்த பர்ஃபார்மன்ஸே வந்திருக்கு. என்னமோ இவனுங்க மட்டும் போய் அப்படியே இது பண்ணி டாமினேட் பண்ணி ஜெயிச்சுட்டு வர மாதிரி கிளகர நம்பித்தான் எல்லாம் இருக்கு. ஆமா. இல்ல இந்த கேம் வந்து பிரென்ஃபோர்டு அவங்க ஹோம்ல ஆடுறாங்களோ, 1-1 டிரா. பாசிட்டிவிட்டி என்ன பாட்காஸ்ட்ல மாறுது? இங்க மேல போகுது, அங்க கீழே போகுது. எங்க பாட்காஸ்ட் போதா தெரியல மக்களை, நீங்க பாத்துக்குங்க. டைட்டில் இருக்கா இல்லையா இந்த ஆளு பேச்சு நம்பித்தான் இருக்கு. என் பேச்சு நம்பி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது பாருங்க, என்னோட ப்ரெடிக்ஷன், நான் இந்த ப்ரெடிக்ஷன் கேம்ல இருந்து போன வருஷமே ரிட்டையர் ஆயிருக்கணும். டைட்டில் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிருக்கணும் நான். அதான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல சொல்லல, மொத்தம் போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை. ஆமா. பட் எனிவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3000 டார்கெட் அது சீக்கிரம் அடிச்சோன்னா அடுத்த டார்கெட் நியூ இயருக்கு முன்னாடி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணுங்க. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜார்டன் ஹெண்டர்சன் டார்பிக்கு வாட்செல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து அந்த கேமுக்கு வந்துருங்க. பிரென்ட்ஃபோர்ட் வர்சஸ் லிவர்பூல் சாட்டர்டே நைட்டு, இங்கே 8 மணி. ஸோ இந்தியாவில் வந்து 12:30 மணின்னு நினைக்கிறேன் நைட்டு. ஏன்னா இந்த வாரம் தான் அந்த டே லைட் சேவிங்லாம் போகுது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஸோ 12:30 மணி நைட்டு அப்போது வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் ஐ வில் சி யூ. ஹெண்டர்சன்
2 ஃபுட் சேலஞ்ச் பண்ணி ரெட் கார்டு வாங்க போகிறான். அதுதான் என்னோட மெயின் ப்ரெடிக்ஷன்.